ஹெச்ஆர்ல வந்துட்டு ஒரு 10 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கு. ரெக்ரூட்டிங், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், டைவர்சிட்டி, ஈக்விட்டி, இன்க்ளூஷன்ஸ் இருக்கு. இதில் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்ல நிறைய நடந்திருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஏஐ என்னை இன்டர்வியூ பண்ணுறப்ப அதை நான் எப்படி அணுகணும்? மேலே பார்த்தோ இல்லாட்டி அங்கே பார்த்தோ பின்னாடி மூவ்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். டோன் வந்துட்டு கொஞ்சம் லவுடராக இருக்கலாம். நல்ல டேலண்ட்டை எலிமினேட் பண்ணாமல் பார்த்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஏஐக்கு இருக்கதா சொல்கிறீங்க. ஆனால் இங்கே டேலண்ட் இருக்குது, எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு ஆள் இருக்கா, அவரை எப்படி ஏஐ சேஃபாக? ஒரு இன்டர்வியூ எப்படிலாம் எடுக்கலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி இதில் தடுமாறுறானா, உண்மையிலேயே அவனுக்கு தெரியாதா, இல்லாட்டி சொல்கிறதுக்கு தயங்குறானா, அதெல்லாம் கூட வி ஹேவ் காட் இன் டு பிளேஸ். பொய்யான தகவலை கொடுக்குறது, அசிஸ்டண்ட்டை பக்கத்தில் வச்சுட்டு கேட்குறது, இல்லை இன்னொரு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் ஆன்சர் பண்ணுறது, இதெல்லாம் குறைஞ்சிருக்கா, கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கா? 60% of them are already cheating based on the data. இப்போ ஜென்சியை வந்து பெரிய நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்க விரும்புவதில்லைன்னு அடிக்கடி செய்திகள் படிக்கிறோம். முந்தானேத்து கூட ஒருத்தங்க இன்டர்வியூ வந்திருந்தாங்க. வந்துட்டு கால் மேல் கால் போட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸு, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுங்க, அதுவும் நான் அடுத்த 2 வாரம் அவைலபிள் இல்லை. ஏஐக்கே கோவம் வந்துருமே இதுக்கு. அப்போ மெஷின் அந்த வேலைகள்லாம் எடுத்துக்கிச்சுன்னா மனிதர்கள் என்ன வேலை பார்ப்பார்கள்? அப்போ ஆட்டோமேஷன், மேனுவல் ஒர்க் இதெல்லாம் வந்துட்டு ஹியூமன்ஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஏஐ கேன் டூ நவ் பெட்டர் இட் செல்ஃப். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கோபிநாத் பாட்காஸ்ட். இன்றைக்கி இந்த பாட்காஸ்டுடைய கெஸ்ட் யார் அப்படின்னா, ஹைரிங் நிறுவனத்தினுடைய சிஇஓ கோ-ஃபவுண்டர் ஆதித்யன் ராஜேந்திர குமார். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலாக உங்களோட ஒரு இன்டர்வியூ போகணும் அப்படின்னு நினச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்போதுமே இந்த ஒரு இது நடந்துகிட்டே இருக்கும். மீடியாலே பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸை தேடி சேனல்ஸ் அலைஞ்சிட்ருப்பாங்க, அவங்களுக்கு ஆள் கிடைக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தா மீடியாவுக்குள்ளே வந்துடணுங்கிறதுக்காண்டி அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கனெக்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டே இருக்கும். அது ஓவரால் இந்த டேலண்ட் அக்விசிஷன் அல்லது சரியான நபர்களை சரியான இடத்தில் வேலைக்கு அமர்த்துதல்ங்கிறதுல இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உங்கள் நிறுவனம் வந்து இதை ஏஐ வழியாக செய்யுது, அப்படி தானே? கண்டிப்பாக. ஓகே. இது வந்து ஒரு டெக்னாலஜி உள்ளே வந்திருக்குங்கிறதுனால எடுத்துக்கொள்ளப்பட்ட வாய்ப்பா? இது எந்த வகையில் வந்து ஒரு நிறுவனத்திற்கு முதல்ல உதவியாக இருக்குது, ரெண்டாவது பக்கம் மாணவர்களுக்கு எப்படி உதவியாக இருக்கும்? ஸோ ஹையரிங் நாங்கள் ஆரம்பித்ததே வந்து பார்த்தீங்கன்னா, நிறுவனத்துக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். லைக் இன்டர்வியூ எடுக்கும்போது சீட் பண்ணுறாங்கன்ற ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ஏஐ வந்தவுடனே பிளாஜரிசமாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஹியூமனால் வந்து இன்டர்வியூவே ஃபஸ்ட் எடுக்க முடியாது, அவ்வளோ இன்டர்வியூஸ் எடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஜாப் போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அப்ளிகேஷன்ஸ் வரும். அது 1000ல் வந்துட்டு இப்போ நடக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு 50 சூஸ் பண்ணிப்பாங்க ரெக்ரூட்டர்ஸ். ஒரு 50 தான் கால் பண்ண முடியும் ஹியூமன்லி பாசிபிள். ஸோ 50லேருந்து ஒரு 25 ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் 2 பேரை செலக்ட் பண்ணுவாங்க, ஒருத்தரை ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அண்ட் நான் என்ன டேட்டா சொல்கிறேன் அப்படின்னா, 80% ஆஃப் த டைம் யூ ஆர் சூசிங் அ ராங் பர்சன். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ராபபிலிட்டி வைஸாக பார்ப்போமே, 1000 அப்ளிகேஷனில் நீங்கள் 50 தான் சூஸ் பண்ணுறீங்க, வேறு ஃபில்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ தெர் இஸ் அ ஹியூஜ் பாசிபிலிட்டி தட் யூ ஆர் லீவிங் அவுட் த 950 அப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் ஈவன் கிவிங் ஹிம் அ சான்ஸ். ஸோ ரைட் டேலண்ட் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறது உங்கள் கேல்குலேஷன்? கண்டிப்பாக. 2 விஷயம் நாங்கள் இதை ஆரம்பித்ததில். சரியான பீப்புள் உள்ளே வரணும், தப்பான பீப்புள் உள்ளே வரக்கூடாது. ஸோ அது ரெண்டுமே we have a focus and then only did this because நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம், ஏஐ வந்து நம்மளோட வேலையெல்லாம் எடுத்துருச்சா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஏஐயோட வேலை தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஆங்கிளில் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஆட்டோமேஷன், மேனுவல் ஒர்க் இதெல்லாம் வந்துட்டு ஹியூமன்ஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை. தட் மிஷின் கேன் டூ. ஏஐ கேன் டூ நவ் பெட்டர் இட் செல்ஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாய்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் கொஷின்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்பத்தி கூட இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ ஐ ஃபீல் திஸ் இஸ் அ பெட்டர் வே ஃபார்வர்ட் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அப்போ மெஷின் அந்த வேலைகள்லாம் எடுத்துக்கிச்சுன்னா மனிதர்கள் என்ன வேலை பார்ப்பார்கள் அப்போ? ஸோ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, விச் எவர் ஹேஸ் டெம்ப்ளேட்ஸ், விச் எவர் இன்வால்வ்ஸ் கிரியேட்டிவிட்டி அண்ட் எம்பத்தி அண்ட் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் ஹியூமன்ஸ் நல்லா பார்ப்பாங்க. டெம்ப்ளேட்ஸ் இருந்ததுன்னா ஏஐ பார்த்துக்கும். அண்ட் அதில் டேட்டா இருக்குது. டேட்டா இருக்குது. ஓகே. அது ஏஐவோட அட்வான்டேஜஸே பார்த்தீங்கன்னா டேட்டா தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பேட்டர்ன் ரெகக்னிஷன் நல்லா அது பண்ணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன். ஏன்னா ஆஸ் இட் ஹேஸ் டேட்டா, ஆஸ் இட் ஹேஸ் ஆல் த டூல்ஸ், இட் இஸ் ஜஸ்ட் ஏபிஐ கால்ஸ் தான் பண்ண போகுது. ஸோ இன் ஷார்ட், கிரியேட்டிவிட்டி, ஸ்ட்ராட்டஜி அண்ட் எம்பத்தியில் ஹியூமன்ஸ் கேன் வின். வேர் எவர் இட் ஹாஸ் டெம்ப்ளேட்ஸ் லைக் automations, predictive analysis,
ஆர் சே டேட்டா, ஏஐ வில் வின். பட் என்ன பிரச்சனைனா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு கிரியேட்டிவிட்டி, ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ஆர் எம்பத்தட்டிக் பேஸ்டான விஷயங்கள்லாம் மனிதன் டேக் ஓவர் பண்ணிக்கிறான்னா, ம். எவ்வளோ பேருக்கு அந்த வேலை கிடைச்சிரும்? ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே டேட்டா ஓரியன்டா மாறிடுச்சு. ஆமா. எல்லாமே டேட்டா ட்ரிவன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆயாச்சு. அப்படி இருக்கப்போ டேட்டா ட்ரிவன் வேலைகள் எல்லாவற்றையும் ம். ஏஐ பார்த்து கொள்ளும் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற அவ்வளோ பேருக்கான வேலைக்கு எங்க போறது? என்னோட செக்டார் மட்டும் நான் ஆன்சர் பண்றேன் இதுக்கு. அது இட் இஸ் ஈஸிலி ரிலேட்டபிள் டு அதர் செக்டார்ஸ். ஹெச்ஆர்ல வந்துட்டு ஒரு 10 டிஃபரெண்ட் ரோல்ஸ் இருக்கு. ரெக்ரூட்டிங், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், டிஇ அண்ட் ஐன்னு சொல்லுவோம். டைவர்சிட்டி, ஈக்விட்டி, இன்க்ளூஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்கு. இதில் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்ல நிறைய நடந்திருக்கு இப்போதைக்கு. ரெக்ரூட்மெண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு தான் நடந்திருக்கு. இப்போ உங்க இதுமே ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு தான் ஏஐ இன்டர்வியூ பண்ணும். கண்டிப்பா. ஓகே. வி ஆர் நாட் அ கம்பெனி ஹூ பிலீவ்ஸ் ஏஐனால எல்லாம் பண்ணிடுவோம். நாங்கள் டிஃப்ரெண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ் டெவலப் பண்ணி எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணி எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் பண்ணுறோம், ஏஐ பண்ணிடுன்றது வி டோன்ட் பிலீவ். வி ஸ்டில் வாண்ட் ஹியூமன்ஸ். டெக்னிக்கலாக ஹியூமன் இந்த லூப்னு சொல்லுவோம். எல்லா ப்ராசஸ்லையும் வி நீட் அ ஹியூமன் இந்த லூப். ஒன்லி தென் இட் இஸ் பாசிபிள். இப்போ ஏஐ எல்லாம் பண்ணிடும் அப்படின்னா தெர் இஸ் நோ நீட் ஆஃப் கம்பெனிஸ் இட் செல்ஃப். ஆமாம். வேர்ல்டே ரன் பண்ணிடுமே. அதுதான் ஏஎஸ்ஐயில் நிறைய வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ். ஓகே. இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் உங்கள் கம்பெனி எவ்வளவு இன்டர்வியூஸை ஏஐ வழியாக இது வரைக்கும் பண்ணியிருக்கு? வி ஆர் ரீச்சிங் அரௌண்ட் 2 lakhs soon. 2 லட்சம் பேர் ஏஐ டூல் பாட் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கா? Yes. ஒன்லி இன் இந்தியாவா இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு? அவங்களுக்கு வேர்ல்டு முழுக்க கிளைண்ட்ஸ் இருக்காங்களா இல்லை இந்தியாவில் அதிகம் கிளைண்ட்ஸ் இருக்காங்களா? So all over the world, predominantly into US, India and Dubai. ப்ரிடாமினென்ட்லி யூஎஸ் தான். கண்டிப்பா. Yes. ஓகே. ஏஐ அடாப்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலமாக பேசப்படுது. அதை ஏற்றுக்கொள்ளுதல். ம். ஒன்று வந்து நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளுது, இன்னொன்று மன ரீதியாக ஏற்றுக்கொள்ளுது. இதில் யார் கொஞ்சம் ஃபார் அஹெட் அப்படின்னு நினைக்கிறீங்க? I should say US. யூஎஸ் தான். கண்டிப்பா. ஏன் அப்படின்னா வந்துட்டு as we all know, ஏஐயோட அடாப்ஷன் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்பீட் ஆஃப் அடாப்ஷன் இன் ஜென்ரல். அதில் வந்துட்டு ஏஐல இந்தியா இஸ் லேகிங் மோர், வெரி ஃபார். ஏன் அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் செக்டராக சொல்லிடுறேன். எக்கனாமி வைஸாக பார்த்தோம்னா தே ஹேவ் மெனி ஜிபியூஸ், விச் மீன்ஸ் மோர் கம்ப்யூட்டிங் பவர். As we all know, a single person, Elon Musk itself, has more GPUs, 20 times more GPUs than the government, Indian government. That is one fact. And AI adaptation in terms of government schemes, ஸ்டார்ட்அப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தோம். ஏஐல நம்ம தவறிட்டோமோ, அது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோமோன்றது எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங். நானும் ஒரு வருஷமாக பார்ப்பேன், சரி இந்த வருஷம் கொண்டு வந்துருவாங்க ஏதாச்சும், இந்த வருஷம் கொண்டு வந்துருவாங்கன்னு பார்த்துப்பேன். ஆனால் வந்துட்டு வி ஆர் ஸ்டில் சீயிங் இட் ஆஸ் அ சாஸ் டூலோ இல்லை ஒரு வந்துட்டு மொபைல் ஆப்ஸ்க்கு வந்த வேவ் மாதிரி தான் சைலண்ட்டாக வச்சுருக்கோன்றது நான் நம்புகிறேன். இல்லை அப்படி இருக்குமா, இல்லை கொஞ்சம் கவனமாக பொறுமையாக அடாப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்குமா? ஏன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்க தேசத்தில் வந்து டெக்னாலஜி உள்ளே வரப்போ இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே அமெரிக்கா அதை டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து மக்கள் தொகை குறைவு. ஆனால் மனித வளம் அதிகமாக இருக்க நாட்டில் இதை உள்ளே விடுறதுக்கான பாலிசிஸை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறாங்களான்னு கேட்குறேன். நம்ம எல்லா வேவ்லையும் வின் பண்ணியிருக்கோம். இந்தியா இஸ் வின். நம்ம இன்டர்நெட் எரா, தென் கேம் சாஸ் எரா, வி ஒன். தென் கேம் ஐடி எரா, அது பிக்கஸ்ட் வின் விச் வி ஹேவ். இதெல்லாம் வின் பண்ணதை வச்சு நம்ம ஏயும் வின் பண்ணிடுவோம் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் ஸ்பீடு மேட்டர் கிடையாது. நம்ம ஆளுக்கு எப்படியாவது அப்படி இப்படி அடித்து கொடுத்து உள்ளே வந்துடுவாங்க. பட் இது ஏஐ இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட். ஸ்பீட் ஆஃப் அடாப்ஷன் மிஸ் பண்ணிட்டோம்னா அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். இப்போவே பார்த்தீங்கன்னா ஏஐ ரேஸ் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. எக்கனாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் இட் எலான் மஸ்க் ஆர் இஸ் இட் சாம் ஆல்ட்மேன் ஆர் இஸ் இட் மார்க் ஜக்கர்பர்க்னு போயிட்டுருக்கு. அந்த இந்தியன் ஃபேஸ் யாரும் வரலையே, இல்லை வேறு எதுவும் கண்ட்ரியும் பெருசாக உள்ளே வர மாதிரி தெரியலையே. யூஎஸ், சைனா இஸ் லீடிங் தி ரேஸ். ஆனால் இன்னொரு பக்கம் இட் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு ஒரு ஒப்பீனியனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னிஃபிஷன் 7 வந்து இந்த ஏஐ ஈராவுடைய பிகினிங்கில் வந்து நிறைய கம்பெனிஸை வந்து லீஸ் அவுட் பண்ணாங்க. ஏன்னா நமக்கு நிறையா தேவைப்படுங்க. லேட்டர் அவங்களே எல்லாத்தையுமே இந்தப்பா நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு போதும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ரொம்ப எப்படி வந்து இது ஏஐ அடாப்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு ஒரு பேச்சு இருக்கோ, அதுக்கு ஈக்குவலாக ஏஐ வந்து வெவ்வேறு ஃபேஸ் எடுக்கும் அப்படின்னு இருக்குது. இப்போயே வந்து ஏஐ டு ஏஜிஏ, ஏஜி டு ஏஎஸ்ஐ அப்படின்னு போயிட்டுருக்கு. ஆனால் என்னென்னா ஒன்று முழுமை பெறாமலே இன்னொன்று நடந்துட்டுருக்கு. ஆமாம். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி மற்றவங்கெல்லாம் ஏஐயில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் ஏஜியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஒன் ஸ்டெப் அகேடாக தான் இருக்காங்க. பட் அதுதான் எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. ஏஐயை நம்பி இவ்வளவு தூரம் களத்தில் குதிக்கலாமா அப்படின்னு? கண்டிப்பாக குதிக்கணும். ஏன்னா வந்துட்டு இந்தியாவில் இன்னும் ஒரு மைண்ட் செட் அப்படின்னா, நம்மளுக்கு ஒன்று தெரியாதுன்னா அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம். அது என்னப்பா ஏஐ வந்துட்டு இவ்வளோலாம் ஹைப் தேவையில்லை அப்படின்னு ஆனால் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு மேலே தான் ஹைப் ஆகிருக்கு, அது ஒத்துக்கிறேன். பட் அதுக்கு வி டோன்ட் நீட் டு லுக் அப் ஆர் லுக் டவுன். அது என்ன இருக்கோ ஏஐனா வி ஹேவ் டு அடாப்ட். ஏஐனா அதுக்குன்னு ஒரு செக்டார்லாம் கிரியேட் பண்ண தேவையில்லை.
ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சராசரி ஒரு மனிதன் இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருந்தவன் ஒரு வேலை பார்ப்பான். 8 மணி நேரம் அவனோட வேலை. அதில ஒரு மார்க்கெட்டிங் பெர்சன்னா ஒரு வொர்க் இருக்கும். நான் வந்து ஐடியேட் பண்ணணும். தென் ஐ ஹேவ் டூ டிசைன் தட் போஸ்டர், ஷோ இட் டூ அப்ரூவல், தென் கம் பேக் டிசைனிங் தட் போஸ்டர், தென் பப்ளிஷிங், தென் சீயிங் த அனாலிட்டிக்ஸ் அண்ட் தென் அது எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்? எது போட்டா வைரல் ஆகுது? இது எல்லாம் 8 மணி நேரம் அவன் பண்ணுவான். 1 போஸ்ட் 2 போஸ்ட் பண்ணுவான் ஒரு நாளைக்கு. அது ஏஐனால ஒரு மணி நேரத்தில பண்ண முடியுமே! ம். அகைன் நாட் ஆட்டோமேட்டட் வித் அ ஹியூமன் இன் த லூப். ஸோ ஓகே. இந்த ஒரு மனுஷன் பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு 8 மணி நேரம் பண்ண வேண்டிய விஷயத்த 1 மணி நேரத்தில பண்ணா, என்னோட அவுட்புட்ட நான் இன்கிரீஸ் பண்ணலாமே! அந்த ஆங்கிள்ல யாரும் பார்க்க மாட்றோமே! எல்லாம் ரெக்ரூட்டர் வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். மனுஷங்கள ரீப்ளேஸ் பண்ணிடுவோம்னு இல்ல. இப்போ அவன் 10 வேல பார்த்துட்டு இருந்தான்னா, 100 வேல பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கே! என்னன்னா, அப்ப மனிதர்கள ரீப்ளேஸ் பண்ணிடுமான்னு கேள்வி கேட்கக்கூடிய நாடுகள் பெரும்பாலும் அதிக மனித வளம் கொண்ட நாடுகள். ம். அதனால அந்த கன்சர்னோட அத அவங்க வொர்க் அவுட் கரெக்ட். பண்ணிருக்காங்க. ஒரு ஒரு டாலர் ட்ரிவன் கண்ட்ரியும் இந்தியாவும் ஒண்ணும் இல்ல. கரெக்ட். நம்ம வந்து அமெரிக்கா எடுக்கக்கூடிய எல்லா முன்னெடுப்புகளையும் ம். டக்குனு இந்தியா மாரி ஒரு நாடு எடுத்துற முடியுமா அப்படின்னு எனக்கு எஸ். தெரியல. பட் இன்னொரு பக்கம் என்னன்னா, ரிசோர்ஸஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க தான் ரிசோர்ஸஸ்ன்னு நம்ம இங்க மீன் பண்றோம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஏஐ டூல் வழியாக இப்போ உங்கள் நிறுவனம் வந்து வேலைக்கு ஆட்கள் எடுப்பதற்கான முதல் 2 கட்ட இன்டர்வியூஸ பண்ணுது. ஆமா. இதுக்கு முன்னால இருந்த ஒரு கன்சர்வேட்டிவ் மாடல்னு வச்சுக்கலாம். அல்லது ஒரு ட்ரெடிஷனல் மாடல்லேருந்து ம். என்ன வேறுபட்டது? இது எந்த கேப்ப ஃபில் பண்ணுது? நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 ரவுண்ட்ஸ வந்துட்டு ஏஐ வச்சு பண்ணியிருக்கோம். 4 ஏஜென்ட்ஸ் மூலியமா பண்ணியிருக்கோம். ம். மேஜரா நம்ம என்ன ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவோம்? ஃபோன் கால். அது ஏஐ பண்ணிடும். ம். குவாலிஃபைட்ஸ் இட்ஸ் அ பேசிக் அப்ஜெக்டிவ் லெவல் கொஸ்டின்ஸ். 2வது வீடியோ கால். அதுவும் ஏஐ பண்ணுது. இட் வில் ஆஸ்க் த ரைட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், குவாலிஃபை த ரைட் செட் ஆஃப் பீப்பிள் பேஸ்ட் ஆன் பியூர்லி ஸ்கில்ஸ், ம். நாட் எனிதிங் எல்ஸ். 3வது வந்துட்டு கோடிங் இன்டர்வியூஸ். அகைன் இட் ஃபால்ஸ் அண்டர் த இன்டர்வியூ கேட்டகரி தான். 4த் ஏஜென்ட் தட் வி ஹவ் டெவலப்ட் இஸ் அ ரெஸ்யூம் ஸ்கிரீனர் ஏஜென்ட்ன்னு சொல்லிட்டு, அது ஒரு ரெஸ்யூம் பார்த்துட்டு எப்படி குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்றது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் த 4 ஏஜென்ட்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்டு நல்லாவே ரீப்ளேஸ் பண்ணுது தேன் ஹியூமன்ஸ். பேசிக்கா 2 விஷயம் அட்வான்டேஜ் வித் ஏஐ இன் ஜெனரல், நாட் அபவுட் ஆர் கம்பெனி. சின்ஸ் இட் டஸ் மேனுவல் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க் பெட்டர். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ம். இந்த 1000 இன்டர்வியூ ஒரு அப்ளிகேஷன் வருது அப்படின்னா, இந்த 1000 அப்ளிகேஷனுமே வித்தின் ஃபியூ மினிட்ஸ் இட் கேன் இன்டர்வியூ. ரெஸ்யூம்ஸையே எலிமினேட் பண்ணாம எல்லாத்தையுமே அது பார்த்துரும். எஸ். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. எனக்கு பர்சனலா ரெஸ்யூம் மேல நம்பிக்கை கிடையாது. ஆ. பட் ஆனா சின்ஸ் கம்பெனி இஸ் அட் த டிமாண்ட் வி ஆர் டூயிங். பட் ஈவென்ச்சுவலி ரெஸ்யூம் வில் ஃபேட் ஆஃப். ஆனா ஒரு காலகட்டத்தில ரெஸ்யூம் எழுதுவது எப்படின்னேலாம் பெரிய பயிற்சிலாம் இங்கே நடந்துட்டு இருந்தது. கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றது வந்து யாரும் ஒமிட் பண்ணாம, எலிமினேட் ஆகாம எல்லாருடைய ரெஸ்யூமையும் பார்ப்பதற்கான அல்லது டேட்டாவையும் பார்ப்பதற்கானது. அப்புறம் அடிப்படை கேள்விகளை பார்ப்பது. இதெல்லாம் இருக்கவிட்டு இதில ஒரு சாதாரண மனிதனுக்கு எழக்கூடிய இயல்பான சந்தேகங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு முதல் கட்டத்தில டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிற லெவல்ல அது ஏதோ ஒண்ணு கேட்கப்போகுது ஃபோன்ல. இவங்க டக்குன்னு பதில் சொல்ல போறாங்க. 2ஆம் கட்ட இன்டர்வியூங்கிறது எப்படி நடக்கும் ஆக்சுவலா? ஒரு பாட் வந்து ஆன் ஸ்க்ரீனுக்கு வருமா? ம். இல்ல ஆடியோவா? வாட் கைண்ட் ஆஃப் செட்டப் இஸ் தட்? நாங்க பண்ணியிருக்கிறது வந்து வி ஹேவ் 3 ஆப்ஷன்ஸ். ஒரு ஒன் வே இன்டர்வியூன்றது ஒண்ணு சொல்றோம். அதில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எம்ப்ளாயரே குடுத்துருவாங்க. ம். ஸோ சேம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் ரேண்டம் ஃபேஷன் இட் வில் ஆஸ்க் த கேண்டிடேட்ஸ். அது பார்க்கறதுக்கு வந்துட்டு த ஹெச்ஆர் கேன் ட்ரெயின் ஃபார் 15 மினிட்ஸ் அந்த ஏஐட்ட பேசினோம்னா, அவங்களோட ஃபேஸே கூட வச்சுக்கலாம். ஏஐ ட்வின்னு சொல்றோம். ம். ஸோ நேச்சுரலா இருக்கும். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லனா ஆடியோ பேஸ்டா கூட போலாம். ஏஐ கேன் ஆஸ்க் இன் ஆடியோ ஃபார்மேட். 2வது டூ வே இன்டர்வியூஸ்ன்னு சொல்லுவோம். விச் இஸ் மோர் பாப்புலர் இன் ஆர் போர்ட்டல். ஸோ அது வந்துட்டு இட் வில் பி மோர் கான்வர்சேஷனல் இன் நேச்சர். இப்போ வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் ரியாக்ட் ஜேஎஸ் இல்ல வாட் இஸ் எனி ஜாவா அப்படின்னு கேட்கறத விட, இல்ல எனக்கு ஜாவா தெரியாதுன்னு சொல்லிடுறானா கேண்டிடேட்டு. செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு ஜாவால ஸ்ப்ரிங் பூட்னா என்னன்னுலாம் கேட்காது. அவனுக்கு இந்த தெரியாதுன்னு சொல்லியாச்சு. அத அப்படியே ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு டாபிக் போகும். அதையே வந்துட்டு அவன் தடுமாறுறான் ஆன்சர் பண்ணும்போதுன்னா, ம். டேக் இட் டவுன் கூல். ஏன்னா ஏஐ ஹேஸ் விஷன் நவ். ஃபர்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்ல பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இட் ஹேட் அ விஷன். இட் ஹேஸ் ஆடியோ. ஸோ ஒரு ஹியூமனோட சென்சஸ் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் அதுவும். ஸோ அந்த ஐபால் மூவ்மெண்ட் எங்கெங்க போயிட்டுருக்கு, பார்த்து படிக்கிறானா இல்லையா, இது எல்லாமே இட் கேன் ரெகக்னைஸ் அண்ட் இட் கேன் கூல் டவுன். இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் பெட்டர். ஆனா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி செய்ததில வந்து ஒர்க் பிளேஸில் அதெல்லாம் மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ம். அதுதான் இதுவரைக்கும் சோ ஃபார் வந்திருக்கக்கூடிய எஸ். ரிப்போர்ட். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஒரு பாட்டோட பேசுற பழக்கமே இல்லாத சாதாரண ரூரல் பிள்ளைகள் இருக்காங்க. அர்பன்லேயுமே அது ஒண்ணும் அவ்வளோ எளிதானது இல்ல. எஸ். இதை எல்லாத்தையும் எப்படி ஒரு பாட் ஹேண்டில் பண்ணும்? ஒரு சென்னை மாதிரி அல்லாத ம். மதுரை பக்கத்துலேருந்து வர்ற பையன் டேலண்டடா இருப்பான். ம். அவன் ஒரு ஹியூமனோட உரையாடுகிற போது, ம். அவனுக்கான வாய்ப்புகள் டு கெட்டிங் இன்டு கம்பெனி இஸ் மோர். கரெக்ட். அப்ப அந்த கேப்ப எப்படி இந்த ஏஐயால ஃபில் பண்ண முடியும்? இப்ப நல்ல டேலண்ட்ட எலிமினேட் பண்ணாம பார்த்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஏஐக்கு இருக்கதா சொல்றீங்க.
ஆனால் இங்கே டேலண்ட் இருக்குது, எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு ஆள் இருக்கா, அவரை எப்படி ஏஐ சேஃப்கார்ட் பண்ணும்? நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஃபெயில் ஆகுது ஜென் ஏஐலே. ம். அது எப்போ அப்படின்னா when there is no human in the loop ஃபர்ஸ்ட். ஓகே. 2வது ஒரு பெரிய யூஸ் கேஸ் இல்லாமல் பண்ணுறது. நிறைய ஸ்டார்ட்அப்ஸ் ஃபெயில் ஆகும். ஏன்னா அதில் வந்துட்டு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்னு சொல்லுவோம். நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா இந்த ப்ராடக்ட்ன்றது. ஸோ அது இருந்ததுன்னா டெஃபினெட்லி இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் வித் ஹியூமன் இன் த லூப். இப்போ ஓகே. அது 2ம் மிஸ் ஆனது தான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் டீமே ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. ஃபுல்லாக ஏஐ பாட்டே ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபெயிலியர் நடக்க தான் செய்யும். பிகாஸ் ஓகே. இதே வந்துட்டு நான் இந்த ப்ராசஸில் ஒரு ஏஐ வந்துட்டு ஒரு டூலாக ஒரு கோபைலட்டாக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இருக்குது. அதுக்காக தான் எங்களுக்கு 3 வருஷம் ஆச்சு இந்த ப்ராடக்ட்டில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு. நான் இந்த 4 ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் முடித்தோம். நம்ம டீம் ஒன்றும் பெரிய இது இல்லை, வி ஆர் வெரி லீன் ஸ்டார்ட் அப். 4-5 பேர் வச்சு கோர் டீமை வச்சு நம்ம டெவலப் பண்ணோம் இந்த ஃபுல் ப்ராடக்ட்டையே. ஏன்னா இதெல்லாம் என்ன தேவை அப்படின்னா 2வது கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ ஹியூமன் கனெக்ஷன் எதுக்கு நம்மளுக்கு? நம்மளுக்கு வேலை வேணுமா, ஹியூமன் கனெக்ஷன் வேணுமா? இல்லை, ஹியூமன் கனெக்ஷன் எனக்கு வேலையை பெறுவதற்கு உதவும் இல்லை. இப்போ ஹியூமன் கனெக்ஷன் வந்து ஒரு எம்பத்திக்காக மட்டும் நான் கேட்கல. இப்போ நான் தடுமாறுறேன் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ ஒரு 10 வருஷம் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்ஆர் வந்து அவர் சில கணக்குகள் வைப்பார். ஊர்லேருந்து வந்த பையன், அவனுக்கு பதில் தெரியுது, ஆனால் ஏதோ தடுமாறான்னு அவர் ஆப்ஷன்ஸ் கொடுப்பார். ஓகே. அந்த கேள்வி வெவ்வேறு மாதிரி அவர் கேட்பார். ஆனால் இது என்ன ப்ரோக்ராம்டோ, இதுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்குமோ அதுலேருந்து மட்டும் தான் அது கேட்கும். வெட்டு 1 துண்டு 2 தான். அப்போ இந்த பையன் முதுகுளத்தூர் பக்கத்துலேருந்து ஒரு பையன் வந்திருப்பான்ல, அந்த சுப்பிரமணியம் என்னவாங்கிறது தான் ஏன் கன்சர்ன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு லெவல் 2 லெவலுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி கோயிங் டு டூ அப்ஜெக்டிவ் லெவல் ஸ்க்ரீனிங் ஃபஸ்ட் ரவுண்டு. 2வதுல வந்துட்டு சப்ஜெக்டிவும் வரும் கொஞ்சம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் சொன்னால் அதுக்கு ஒரு ரைட் ஆன்சர் கிடையாது. அவன் எப்படினாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான், எந்த ஆன்சர் கரெக்ட், அதெல்லாம் ஹியூமன் இந்த லூப்பில் தான் மறுபடியும் வரும். ஹீ ஹேஸ் டு ரிவ்யூ. பட் சிலது வந்துட்டு இப்போது ஜென்ரலாக ஒரு ஃபுல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கோட மெயின் மோட்டோவே பார்த்தீங்கன்னா நல்ல கேண்டிடேட் மிஸ் ஆகக்கூடாது, கெட்ட கேண்டிடேட் உள்ளே வந்துடக்கூடாது. தட் இஸ் த மோட்டோ நான் சொல்லியிருந்த மாதிரி. ஸோ இதை வந்துட்டு இந்த என்னதான் நீங்கள் சொன்ன மாதிரி எம்பத்திலாம் கொண்டு வந்திருக்கோம். இந்த மிடில் லேயர்னு ஒன்று சொல்லுவோம். நாங்கள் ஏபிஐயோட டைரெக்டாக கனெக்ட் ஆகலை. ஒரு இன்டர்வியூ எப்படிலாம் எடுக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி இதில் தடுமாறுறானா, உண்மையிலேயே அவனுக்கு தெரியாதா, இல்லாட்டி சொல்கிறதுக்கு தயங்குறானா, அதெல்லாம் கூட வி ஹேவ் காட் இன் டு பிளேஸ். இன்னொரு மேஜர் ஃபேக்டர் என்னென்னா, இப்போது வந்து ஒரு நாகர்கோயிலில் உட்காந்தவனோ தஞ்சாவூரில் உட்காந்தவனோ ஆக்சென்ட் வராது. நம்ம இங்கிலீஷ் ஆக்சென்ட்ல பேசும், அந்த யூஎஸ் ஆக்சென்ட்ல பேசும். அதுவுமே வி ஹேவ் கவர்டு. ஹவு கம் அது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் கவர் பண்ணிட முடியுமா என்ன? ஏன்னா இந்தியா மாதிரியான ரொம்ப டைவர்சிஃபைடு கல்ச்சர் இருக்கிற, இப்போ நம்ம ஊரை பற்றி பேசல, இந்த ஊருக்காரங்களாம் கொஞ்சம் துணிச்சலாக பேசுவாங்க, அவங்களாம் கொஞ்சம் சப்மிசிவ், அப்படிலாம் சில கேரக்டரைசேஷன் இருக்குது. ஏகப்பட்ட டைலக்ட் இருக்குது. சென்னைக்குள்ளேயே 4 டைலக்ட் இருக்குது. மதுரை டைலக்ட் வேறு, திருநெல்வேலி வேறு. நான் சொல்கிறது தமிழ்நாடு மட்டுமே நான் எடுத்து சொல்கிறேன். ஆந்திராவில் போனால் அவங்களுடைய டைலக்ட்லேயே நிறைய இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் ஆங்கிலத்தை பேசும் விதம் வேறு வேறு மாதிரி இருக்கு. இப்போ நாம சில பேரை கிண்டல் அடிப்போம், நம்மளை சில பேர் கிண்டல் அடிப்பாங்க. இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸையும் எப்படி ஒரு ஏஐ டூல் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்? மோஸ்ட்லி வி ஹவ் கவர்ட். அதில் இந்த ஆக்சென்ட் தான் மேஜராக நாங்கள் ஒர்க் பண்ணதே. இதில் வந்துட்டு வி ஆர் டூயிங் இன்டர்வியூஸ் ஈவன் இன் தமிழ். ஃபார் இது தமிழில், ஹிந்தியில், பெங்காலியில் கூட இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணவங்க தான் சர்வம் ஏன்னு சொல்லிட்டு. தி ஆர் டூயிங் இந்தியன் லாங்குவேஜஸ் பெட்டர். அவங்களோட தான் வி ஹேவ் அ பார்ட்னர்ஷிப். அண்ட் இதில் ஆக்சென்ட்டில் வந்துட்டு மேஜர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இங்கிலீஷ் வந்துட்டு இந்தியன் ஆக்சென்ட்ன்ற ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் தான் போடுறோம். அதில் வந்துட்டு வேறு விதமாக ஆக்சென்ட் பேசுவாங்கன்றது ரொம்ப கம்மி தான். ஒன்ஸ் தே நோ இந்தியன் ஆக்சென்ட், இட் இஸ் ஆல் பெட்டர். தே ஆர் ஏபிள் டு டேக் இன்டர்வியூஸ் பேஸ்ட் ஆன் த டேட்டா விச் வி ஹேவ். அதில் தடுமாறல. ஃபஸ்ட்டு எங்களுக்கு வர ஃபீட்பேக்லேருந்து அது இருந்தது, ஆக்சென்ட் இருந்தது. தென் வி கவர்டு தட். டிரான்ஸ்கிரிப்ட் ஒரு இஷ்யூவாக இருந்தது. நாம் ஒன்று பேசுகிறோம் டெக்னிக்கலாக, அது வேறு ஏதோ டிரான்ஸ்கிரிப்ட் ஆகிடுது அப்படின்றது, அதுவுமே ஃபிக்ஸ் பண்ணோம். தென் எம்பத்தி. தென் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கொஷின் கேட்டால் வந்துட்டு அதுக்கு தெரியாமல் வேறு விதமாக அவனை கேட்டு பார்க்கலாம், சிச்சுவேஷன் கொடுத்து கேட்டு பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் வி ஹவ் ப்ரோக்ராம். தட் இஸ் வாட் இஸ் அ மிடில் லேயர். இப்போ பர்ப்ளெக்சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு சாட் ஜிபிடி ரேப்பர் தான். சாட் ஜிபிடி ஏபிஐ தான் யூஸ் பண்ணுது. ஆனால் அது அந்த கம்பெனியை ஏன் கிராக் பண்ண முடியல கூகுளால்? யூ ஹேவ் பில்லியன்ஸ் இன். அந்த ரேப்பர் தான் அவனோட சீக்ரெட்டே. தட் இஸ் வாட் இஸ் தி டோட்டல் ஐபி. அந்த ரேப்பர் எவ்வளோ திக்கனிங் ஆகுதோ அவ்வளோ கிராக் பண்ணுறது கஷ்டம். அந்த ரேப்பரை தான் நாங்கள் திக் பண்ணுறதுக்கு வி ஆர் ட்ரைங் டு சால்வ் இன் ஹெச்ஆர் ஸ்பேஸ். அதில் எவ்வளோ தூரம் இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா ஏஐ வந்து ஒரு பிழைகளை திருத்தி கொண்டே இருக்கிறது. அதோட ப்ராசஸ் வி ஆர் ட்ரைங் டு மேக் இட் பெட்டர். அது நல்லா தெரியுது. ஆனால் என்னென்னா அந்த டிரான்சிஷனுக்குள்ளே கடன்னு நிறையா, அதுக்கு ஒரு வார்த்தை மட்டும் நம்ம அங்கே உள்ளே வச்சுக்கிறோம், மென் இன் த லூப் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் அது அகெயின் ஒரு எக்ஸ்போஷரும்
அல்லது வந்து தொழில்நுட்பமும் தெரிந்தவருக்கு சாதகமா இருக்கா? ம். இல்ல சாமானியனுக்கும் சாதகமா இருக்காங்கிறது தான் இப்ப கேள்வியா இருக்கு. ஏன்னா, ஓகே. ஒரு உண்மையாவே திறமை இருக்கிற, ம். வேலை தேவைப்படுகிற ஒரு ஓகே. சாதாரண வீட்டு பிள்ளை ம். அ வந்து இந்த டெக்னாலஜினால எலிமினேட் பண்ணப்பட்டுட்டா என்ன பண்றது? அது எல்லாத்தையுமே கண்டிப்பா. ஃபிக்ஸ் பண்ணிட முடியுதா? அப்படின்னு கேட்கிறேன். கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு நாங்க வீடியோ இன்டர்வியூல மட்டும் பேசிட்டு மட்டும் பண்றதில்ல. இதுல வந்து அவங்கள பண்ணி காட்ட சொல்றோம். உங்களுக்கு ரைட்டிங்னா எழுதுவாங்க அவங்க. அதே மாரி கிராஃபிக் டிசைனர்னா ஒயிட் போர்ட் குடுப்போம். அதே மாரி கோடிங் இன்டர்வியூனா கோடு பண்ண வைப்போம். ஆக்ஷன் தான். பேசிக்கிட்டே இருங்க. என்ன செயல்ல எதுவுமே இல்லன்ற மாரி எல்லாமே இட் இஸ் ஆல் இன் தி ஆக்ஷன். ஸோ வி டெஃபினெட்லி திங்க் இட் வில் நாட் பி மிஸ்ட். எங்க கம்பெனிலேருந்து எல்லாருமே அப்படிதான் எடுக்கிறோம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சின்ஸ் டீம பத்தி பேசும்போது நான் சொல்றேன். வி ஹேவ் ஒண்டர்ஃபுல் டீம். நான் சொன்ன மாரி ஒரு 5, 10 மெம்பர்ஸால இது எல்லாமே பாசிபிள் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஓ சூர்யான்னு சொல்லிட்டு ஹி இஸ் ஃப்ரம் கடலூர். இப்போ மார்க்கெட்டிங் லீட் நாராயண் ராமன் சொல்லிட்டு ஹி இஸ் ஃப்ரம் நாகர்கோயில். ம். இப்போ கிரியேட்டிவ் டைரக்டர் ஃப்ரம் தஞ்சாவூர். எல்லா ஏரியாலேருந்தும் ஆள் உள்ள வச்சிருக்கீங்க. அ. கண்டிப்பா. ஸோ எல்லாமே வந்துட்டு இட் இஸ் ஆல் பாசிபிள் அண்ட் இவங்கள ரெக்ரூட் பண்ணது எல்லாமே ஏஐ தான். ஃபார் அ. இன்ஸ்டன்ஸ் இதெல்லாம் த்ரூ த டூல்ஸ் தட் வி கைண்ட் ஆஃப் டிப்ளாய்ட் இன் த மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வெர்ஷன், செகண்ட் வெர்ஷன் வரும்போது அண்ட் ஸ்டில் அவங்களோட கீழ இருக்கிற டீம் அவங்க டிப்ளாய் பண்றதும், அவங்க எம்ப்ளாய் பண்றதுமே வந்துட்டு த்ரூ ஏஐ தான் பண்ணிட்டுருக்கோம். அதில வந்துட்டு சில நியூவான்சஸ்லாம் வந்துட்டு வீல் ஹேவ் டூ சீ இன் த ஃபைனல். பட் இந்த கேண்டிடேட் தேர்வானது 75% வாங்கியிருக்கான் அப்படின்னா, இதில ஏஐ இன்டர்வியூல ஓகே நம்ம அப்புறமா இன்டர்வியூ பண்ணலாம். இத வச்சு நம்ம வேலை எடுக்கலாமா வச்சுக்கலாமா வேணாமான்றது இல்ல. இத வச்சு நெக்ஸ்ட் ரவுண்ட்ல மூவ் பண்ணலாமா வேணாமான்றது தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஸோ ஓகே. அதில ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்டு தான் ஏஐ எஸ். பண்ணுதுங்கிறதுனால இதுல பிரச்சனை இல்லைங்கிறீங்க. கண்டிப்பா. ஆனா இன்னொரு பக்கம் சீயிங் த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ். ம். அது ஒரு ஜெண்டர் பயாஸ் பாக்குது ஏஐ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம என்ன டேட்டா குடுத்துருக்கோம் தானே. ஆமா. ஆண்கள்லாம் இந்த வேலையை பார்ப்பதற்கு தகுதியானவர்கள். பெண்கள் பெரும்பாலும் இந்த வேலைகளுக்கு பொருந்தாதவர்கள் ஆமா. அப்படின்னு எப்படி ஏன்னா, அதுக்கான டேட்டாவ குடுக்கிறவர் வந்து இந்த மனநிலையோடு இருக்கிறவராக இருந்தா, அவர் அந்த டேட்டாவ தான் குடுத்துருப்பார். ம். இப்ப இங்க பிரச்சனைனா ஏஐல நம்ம ட்ரெயின் ஆகுறதில்ல. ஏஐக்கு ட்ரெய்னிங் குடுக்கிறவங்களுடைய அந்த கேப் எவ்வளோ இருக்குங்கிறதே தெரியல. எஸ். உலகின் ஒரு பெருநிறுவனத்திலே இந்த பிரச்சனை நடந்திருக்கு. ம். ம். அமேசான்ல. எஸ். அது வந்து நெறைய விமெனுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிஜெக்ட் தூக்கி பண்ணிடுது. போட்டுச்சு. ஏன்னா இந்த வேலைகள்லாம் ஆண்கள் தான் பார்ப்பார்கள்ன்னு. கரெக்ட். இதுக்கு வந்து பழைய ரெட்டை பீஸம் எங்க ஊர்க்காரன் வேலை குடுத்தது. ஆமா. இதுவே பரவாயில்லையே! ஆமா. சி எல்லார் கையிலயும் டெக்னாலஜி இருக்கு. அவங்க அத எப்படி யூஸ் பண்றாங்க, எப்படி புரோகிராம் பண்றாங்கன்றது தான். நாங்க புரோகிராம் பண்ணியிருக்கிறது எப்படி அப்படின்னா, பர்சனல் டேட்டாவே உள்ள போகாது. இது வந்துட்டு ஒரு இதுவே இருக்கு. செக்ஷனே இருக்கு. DEI 9 நான் சொன்ன மாரி டைவர்சிட்டி, ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன். இதோட டெர்ம்ஸ் படி நீங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு ஐ வாண்ட் மென், ஃபீமேல் எதுவுமே போட முடியாது. எதா இருந்ததுன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனே உள்ள போகாது. அதான் அந்த நிறுவனங்கள் போட முடியாது. ஆமா. போட ஆ. முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது, இவன் அந்த டேட்டாலாம் பாஸ் ஆவாது. இவன் ஜெண்டர் என்னன்றது பாஸ் ஆவாது. கலரு, கேஸ்ட்டு, க்ரீடு எதுவுமே உள்ள போகாது. போச்சுன்னா அத வச்சு எக்ஸ்பெரிமென்ட்டோ இல்லாட்டி வந்துட்டு எவாலுவேட்டோ பண்ணவே மாட்டோம். ஸோ தட் இஸ் ஹவ் வி ஹேவ் டெவலப்ட் ஆர் ஓ! சிஸ்டம்ஸ். இதுல சேலஞ்ச் என்ன ஈக்வாலிட்டி, அப்புறம் வந்து ஒரு டைவர்ஸ் இன்க்ளூசிவ்னஸ், அப்புறம் எஸ். டைவர்சிட்டி. எஸ். இது வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்ல ரொம்ப முக்கியமாக கண்டிப்பா. கவர்ன்மென்ட் பாலிசிலேருந்து பிரைவேட் நிறுவனங்களுடைய பாலிசில இது இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் வொர்க், இட்ஸ் a வொர்க் கல்ச்சர். எஸ். அப்ப பலதரப்பட்ட மக்கள் வந்து அவங்க ஒரு இடத்துல வந்து புழங்குறதுக்கான சூழல் இருக்குல்ல. ம். அது எல்லாத்தையும் இது எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது தான் மேபி எ லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூ. எஸ். எஸ். ஏன்னா அது என்ன பார்க்குன்னா, இவன் திறமைசாலி உள்ள எடுத்துக்கலாம். ஆமா. திறமைசாலி இல்ல உள்ள எடுத்துக்க வேண்டாம். ம். அப்படிங்கிற இடத்துல மட்டும் தான் அதுக்கு புரோகிராம் பண்ணப்பட்டிருக்குன்னா, எக்ஸாக்ட். அது எப்படி இந்த கணக்குல எல்லாம் பார்க்கும்? இல்ல அதெல்லாம் வந்துட்டு ஹெச்ஆர் ரவுண்ட்ல தே கேன் டேக் ஓவர். ஓகே. தட் கம்ஸ் அண்டர் தி ஃபைனல் ரவுண்ட். எல்லாம் டெக்னிக்கலா இவன் ஃபிட்ன்னும்போது, லாஸ்ட்டா ஒரு ஹெச்ஆர் அண்ட் கல்ச்சர் ஃபிட் ரவுண்டுன்னு சொல்லுவோம். அதில தே கேன் செக் தி எவாலுவேஷன் அண்ட் தென் டூ. ஓகே. அந்த கல்ச்சர் ஃபிட் ரவுண்ட் எல்லாத்தையும் ஹியூமன் தான் ஹேண்டில் பண்றாங்க. ஆமா. எஸ். ஓகே. நான் அப்போ வரும்போது கூட ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். அதில வந்து எம்எஸ்சி படிச்சுட்டு அந்த ஹீரோ வந்து வேலை இல்லாம இருப்பார். ம். ஓகே. அவர் வந்து ஓடமா வேலை தேடி அலைவார். இது மாரியான எந்த ஒரு அனுபவமோ, அல்லது எந்த புரிதல், உங்கள வந்து இந்த ப்ராசஸ்ல எல்லாரும் இன்க்ளூட் பண்ணி உள்ள கொண்டு வரணும். ம். அந்த மாரி ஒரு டெக்னாலஜிய பில்ட் பண்ணணும்னு எது உங்கள இன்ஸ்பயர் பண்ணுச்சு? நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கம்பெனி எனக்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து 10த் ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஆஸ் அ ஃப்ரீலான்சர் வெப்சைட் டிசைனரா நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து ஐ ஸ்டார்ட்டட் வெப்சைட் டிசைன் பண்ணி குடுக்கும்போது டொமைனும் வாங்கி குடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சர்வீஸ் லைக் டொமைன் வந்தாச்சு, வெப்சைட் வந்தாச்சு. அது எப்படி ப்ரமோட் பண்றது? எஸ்இஓ பண்ணோம், மார்க்கெட்டிங் பண்ணோம், சைபர் செக்யூரிட்டி, டெஸ்டிங் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டே வந்தோம். ஒரு ஃபியூ இயர்ஸ்ல. இதில வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நெறைய பேருக்கு தெரியும். ஒரு கம்பெனி நடத்தணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்டார்ட் அப்னா ஃபண்டிங் இஷ்யூலேருந்து நெறைய வரும்ன்றது. எங்களுக்கு ஃபண்டிங் இஷ்யூ வரல. எங்களுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ற இஷ்யூ வரல. மார்க்கெட்டிங்ல இஷ்யூ வரல.
ஏன்னா ப்ராஜெக்ட் இன்வாய்ஸிங் இஷ்யூலாம் எதுவுமே பேமெண்ட் இஷ்யூ எதுவுமே அவ்வளோலாம் பெருசா வரல. எங்களுக்கு பெரிய இஷ்யூ நாங்க பார்த்தோம் அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட்ல வந்தது. ம். நான் ஒரு ஐடி ஃபார்ம் நடத்திட்டு இருந்தேன். எல்லாமே என்கிட்ட காசு இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் எனக்கு ஒரு ஆள் தேவைன்னும்போது எடுக்க முடியாது. 30 டேஸ் ஆகும், 40 டேஸ் ஆகும். எடுத்த ஆளும் சரியா இருக்க மாட்டான். 3 மாசம் அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஸோ தேர் வாஸ் அ ஹியூஜ் கேப் ஹியர் விச் ஐ ஃபவுண்ட். ஓகே, ஒரு ஆள் எடுக்கணும்னா 40 நாள், 50 நாள் ஆகுது. ஏன் அத ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே மேனுவல் ட்ரிவன் ப்ராசஸா இருந்தது. இது ஏஐ நல்லா பண்ணிட்டு போகுமே. தட்ஸ் வென் வி தாட் ஓகே லெட் அஸ் கிவ் திஸ் பவர் டு ஆல் அப்படின்னும்போது தான் வி ஸ்டார்ட்டட். ஹையரிங்ன்னு திங்க் பண்ணாலே நம்ம கம்பெனி பேர் வரணுன்றதுக்காக hiring.com-ஏ வி அக்வயர்ட் ஃப்ரம் அ வெண்டர். ஓ! ஓகே. ஸோ உங்களுக்கு கிடைச்ச நேரடி எக்ஸ்பீரியன்ஸ தான் அப்படியே ஒரு கம்பெனியா நீங்க இது பண்ணீங்க. எஸ், ஃபர்ஸ்ட் பெர்சன் வியூலயே ஐ ஃபெல்ட் தட் ப்ராப்ளம். ஆனா 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்கிறீங்க. இந்த மாரி அது எப்படி அந்த ஏஜ்லயே வந்தது? எங்க இருந்தீங்க 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ? எஸ், இங்க தான். நான் பேசிக்கலா ஒரு சென்னை பையன் தான். ஆ. பார்ன் பாட்டப் எல்லாமே சென்னை தான். ஸோ நெறைய பேருக்கு ஆன்ட்ரப்ரனர் எப்படி ஆனாங்கன்றது ஒரு டிப்பிங் பாயிண்ட்லாம் தெரியாது. ஆனா எனக்கு அது நல்லா தெரியும். எப்போ நான் ஆனேன்னு சொல்ட்டு. ஏன்னா என்னோட ஃபேமிலில வந்துட்டு தேர் வாஸ் எ ஹியூஜ் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் அப்போ. ஃபாதர் ஹேட் அ பிக் ஃபைனான்ஷியல் லாஸ். அப்போ வந்துட்டு எல்லா ப்ராப்பர்ட்டீஸ் சென்னையில இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் வித்துக்கிட்டே வந்தோம் அப்படியே. அதில லாஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்க இருந்த இடமே வந்து விக்கணுன்ற மாரி ஒரு நிலைமை வந்தது. இட் வாஸ் a வெரி எமோஷனல் பாயிண்ட் அட் தட் பாயிண்ட். ஸோ அப்போ வந்துட்டு வி தாட் இந்த வீடு நம்ம திருப்பியும் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படின்னும் ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் பையனா என்னோட மைண்ட்ல என்ன ஓடிச்சுன்னா, 3 ஆப்ஷன் உண்டு. எய்தர் நான் வந்துட்டு வேலைக்கு போணும். அது முடியாது. ஸ்கூலு விட மாட்டாங்க. 2வது ஒரு கடையோ, பிசினஸோ ஏதோ வெளில நடத்தணும். அதுவும் முடியாது. 3வது ஐ தாட் கோயிங் விர்ச்சுவல். என்னோட ஐடென்டிட்டியே தெரியாது. ம். த்ரூ தட் ஐ கேன் ஏர்ன் சம் மனி. நம்மளுக்கு ஒரு 5த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கேம்ஸ்லாம் விளையாடுவோம். கம்ப்யூட்டர்ல நம்மளுக்கு ஏதோ தெரியும் போல இருக்கு. நம்ம அதில வேணா பிசினஸ் பண்ணலாமேன்றது தான் ஒரு ஃப்ரீலான்சரா ஐ ஸ்டார்ட்டட். அதில எமோஷனல் பாயிண்ட் நான் எப்போ ஆண்டர்ப்ரனர் ஆனேன்றது என்னன்னா, அதில கடைசியா அப்பா வந்துட்டு அந்த புது பையருக்கு சாவி குடுக்கும்போது, ஸோ எப்படியாச்சும் நம்ம திருப்பி இந்த வீட வாங்கிட மாட்டோமா? அவங்க இடிக்காம அடுத்த வருஷமே நம்ம பெரிய ரிச் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் பையனோட மைண்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்லி ஐ குட் நாட் டூ தட். பட் ஐ பிகேம் அன் ஆண்டர்ப்ரனர் அட் தட் பாயிண்ட். அதுதான் ஸ்பார்க். ஆமா, ஓ! வித்த வீட்ட நம்ம வாங்கிடணும் அப்படின்னு. ஆமா. கண்டிப்பா. ஓகே. ஸோ இப்போ 10த் ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்ச ஜர்னி, இப்போ உங்க கம்பெனியில எவ்வளோ பேர் இருக்காங்க? எங்கெங்கெல்லாம் உங்களுக்கான அலுவலகங்கள் இருக்கு? எஸ். எவ்வளோ கிளையண்ட்ஸ் இருக்காங்க? ஓகே. ஸோ 2 பிசினஸ் நான் சொன்ன மாரி ஏஐ கன்சல்டன்சில வி ஹேவ் அரவுண்ட் 50 எம்ப்ளாயீஸ் வொர்க்கிங். அண்ட் hiring.com அந்த ஏஐ ஏஜென்ட்ஸோட கம்பெனில வி ஹேவ் 10 மெம்பர்ஸ் வொர்க்கிங். ஸோ வி ஹேவ் ஆஃபீஸஸ் இன் சென்னை, துபாய் அண்ட் யுஎஸ். ஓ! அண்ட் வி ஹேவ் அரவுண்ட் 500 கிளையண்ட்ஸ் வித் ரிகார்ட்ஸ் டூ திஸ் ஏஐ ப்ராடக்ட் தட் வி ஹேவ் பில்ட். 500 கிளையண்ட்ஸ்னா ஆல் ஓவர் தி வேர்ல்ட். எஸ். இதுல என்னென்ன சைஸஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்காங்க? இப்ப இவங்க அது பெரிய நிறுவனங்கள் அதிகமா? இல்ல பொட்டிக் ஏஜென்சிஸ் மாரியான ரொம்ப நீஷா எம்ப்ளாயீஸ செலக்ட் பண்ணக்கூடியவங்க அதிகமா? ஆக்சுவலா ஸ்டார்ட் அப்ஸ் முன்னாடி நெறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா எங்களோட ப்ராப்ளம் வந்துட்டு அவங்களுக்கு உண்மையிலேயே அது சால்வ் ஆகுதான்னு கேட்கும்போது, அவங்களுக்கு வேல்யூ சிஸ்டம் தான் நாங்க பார்ப்போம். நம்ம குடுக்குற ஒரு ப்ராடக்ட் அவனுக்கு எவ்வளோ வேல்யூ ஆகுன்றது. ம். ஸ்டார்ட் அப்க்கு பெரிய வேல்யூ ஆட் ஆகாது. ஏன்னா வந்துட்டு அவன் ஹியூமன் ரெக்ரூட்டரே வச்சு பண்ணிக்கலாமே. ஒரு 2 பேர் எடுக்க போறான். அதுக்கு ம். எதுக்கு ஏஐலாம் ம். யூஸ் ம். பண்ணிக்கிட்டு. வி வாண்ட் டூ சால்வ் பிக்கர் ப்ராப்ளம்ஸ். ஒரு 1000 பொசிஷன் இருக்கு. எங்ககிட்ட வந்த கம்பெனிஸ் கிளையண்ட்ஸ் எல்லாமே ம். 1000 பொசிஷன்ஸ், 800 பொசிஷன்ஸ்லாம் இருக்கும். நாட் ஒன்லி இன் ஐடி செக்டார் மேனுஃபேக்சரிங்ல யூஸ் பண்றாங்க, ஹெல்த் கேர்ல யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாரி சிஸ்டம்ல ஹியூமன்லி இட் இஸ் இம்பாசிபிள். 1000 பொசிஷன், ஒவ்வொரு பொசிஷனுக்கும் 1000 அப்ளிகேஷன். அது எல்லாமே. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம எல்லாமே பேசிட்டு இருக்கோம். அது வந்து ஹியூமன் பண்ணும். ஹியூமன் இந்த லூப்ன்னு தான் சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு. இந்த கேண்டிடேட் இப்போ தஞ்சாவூர்ல உட்கார்ந்துட்டு இருக்க பையன் வந்துட்டு இதுக்கு வரவே மாட்டானே அப்படின்றது. இதெல்லாம் ஏஐலாம் அவனுக்கு தெரியவே தெரியாதுன்னு. ஏஐ வரலன்னா அவன் கண்டிப்பா செலக்ட் ஆக மாட்டான். ஏன்னா அவனுக்கு காலே வராது. ஓகே. அட்லீஸ்ட் ஒரு ஓப்பனிங் இது பில்ட் பண்ணுது. இட் கிவ்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டூ பிரசன்ட் தெம்செல்ஃப் டுவர்ட்ஸ் தி கம்பெனி. இந்த வாய்ப்பே அவனுக்கு கிடைக்காதே. அந்த காலே வராதே அவனுக்கு. 1000 பேர்ல 50 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. காலே வருது. அந்த ஆப்வியஸ் ரிஜெக்ஷன்ஸ்லாம் விட்டுருங்க. ஒரு 700 பேர், 500 பேர் நல்லா இருப்பாங்க. அட்லீஸ்ட் பொட்டன்ஷியல். அதுதான் நான் சொல்றேன். நீங்க எடுக்கிற கேண்டிடேட்ஸ விட ஏஐ குடுக்குற கேண்டிடேட்ஸ் நான் சொல்லுவேன் 80% பெட்டரா இருக்கும். நீங்க ராங் கேண்டிடேட்ட செலக்ட் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க விட்டுறீங்களே 95% ஏதோ ஒரு ஃபில்டர் போட்டதுனால விட்டுறீங்க. அவ ரெஸ்யூம்ல ஒரு கீவர்ட் ஆட் பண்ணாதனாலயோ, ரெஸ்யூம்ல வந்துட்டு அவ்ளோ கீவர்ட் டென்சிட்டி போடாதனாலயோ, அவரோட ஸ்கில்ல மென்ஷன் பண்ணாம இருக்காலும், சில சீனியர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சின்ன புரோகிராமிங் லாங்குவேஜ் ஜாவாலாம் எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு. ஆனா அவன் ஜாவா தான் எடுத்துட்டு இருப்பான். ஜாவா அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா சரி நம்ம அட்வான்ஸா போடுவோமேன்னு அவன் போடாம வச்சிருப்பான். எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணாம வச்சிருப்பான். இல்ல ப்ராஜெக்ட் கொஞ்சம் லீனா இருக்கணும். ஸ்டார்ட் அப்ஸ்லாம் 1 பேஜ் ரெஸ்யூமே கேட்பாங்க. என்டர்பிரைஸ் 20 பக்கம் குடுங்கன்னுவாங்க. அப்போ மிஸ் ஆவறக்கு நெறைய சான்சஸ் உண்டு. அதுதான்
அதுக்கு ஒரே வழி எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணுங்க. எல்லாரையும் இன்டர்வியூ பண்றதுக்கு ஹியூமன்லி இட்ஸ் நாட் பாசிபிள். தட் இஸ் ஹவ் இட் கம்ஸ். ஏஐ கேன் டூ இட் பெட்டர். இது ஆன்லைன்ல கேட்கணும்னா, இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் இருக்குல்ல, இது நிறுவனங்களுக்கு சௌகரியமானதா? மாணவர்களுக்கு சௌகரியமானதா? வேலை தேடுபவருக்கா? வேலை கொடுப்பவருக்கா? 2 பேருக்குமே. ஜாப் சீக்கர் வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டூ பிரசன்ட் தெம்செல்ஃப் நான் சொன்ன மாரி. அண்ட் எம்ப்ளாயர்ஸ்க்கு நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நல்ல கேண்டிடேட் எடுக்கிறோமா உள்ள, ஸ்கில் எப்படி இருக்கு? இது ஒரு 1 மாசம் பண்ண வேண்டிய வேலைய ஒரு 10 நிமிஷத்துல பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நான் இன்னைக்கு போஸ்ட் போடுறேன். 1000 அப்ளிகேஷன் வருது. 1000 அப்ளிகேஷன எனக்கு இன்டர்வியூ பண்ணி, ரிப்போர்ட் ஒரு 5 பக்கம் ரிப்போர்ட்டே ரெடியா வச்சுட்டு, டெக்னிக்கல் ஸ்கோர் என்ன? கம்யூனிகேஷன் ஸ்கோர் என்ன? ஏஐ சம்மரி என்ன? அவனோட வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே வந்துரும். டிரான்ஸ்கிரிப்ட் ஒவ்வொரு வீடியோக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் ஸ்ப்ளிட் அப் ஆயிடும். ஒவ்வொரு கொஸ்டின் ஸ்ப்ளிட் அப் ஆயிட்டு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு அவன் என்ன ஆன்ஸர் பண்ணியிருக்கான்? அது கரெக்ட்டா? ராங்கா? ஹியூமன் வந்து அது வேணா மாத்திக்கலாம். இது இல்ல, நீ தப்பா பண்ணியிருக்கன்னா, திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ்ட் லேர்னிங்ல அது அடுத்தது வாட்டி கத்துக்கும். ஸோ ஆல் தீஸ் ஹேப்பன்ஸ் வித்தின் 10 மினிட்ஸ்ன்னு சொல்லும்போது, தேர் இஸ் அ ஹியூஜ் டைம் சேவ். மனி சேவ் ஆகுது. ரிசோர்ஸ் சேவ் ஆகுது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபாஸ்ட். ஹவ் ஃபாஸ்ட் இட் இஸ் கெட்டிங் டன். ஆன் அதர் எண்ட், ம். இப்போ இந்த மாரி தொழில்நுட்பம் உள்ள வருகிற போது சில அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறாங்க. அதாவது பிளாகரிசம் குறையும். இன்னொரு பக்கம் வந்து இந்த ஃபேக் இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து, அதாவது அவங்க பொய்யான தகவல்களை கொடுப்பது, அப்புறம் யாராவது பக்கத்துல இருந்து சொல்லிக் குடுக்குறது. சமீபத்தில கூட ஒரு மூவில வந்த மாரி ஒரு கேரக்டர் சொல்லிக் குடுக்கும். எஸ்பெஷலி யுஎஸ்லலாம் வந்து இங்க ஆன்லைன் இது பண்றப்ப அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இதுக்கான செக்மேட்ஸ் இந்த அ டெக்னாலஜிக்குள்ள இருக்கா? எஸ், இட் டஸ் சால்வ். அதுதான் ஒன் ஆஃப் த யூஎஸ்பிஸ் வேர் என்டர்பிரைசஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆர் யூசிங் ஆர் ப்ராடக்ட். இதுல என்னன்னா, கம்பெனிஸ் வந்துட்டு கம்பெனிய விட கேண்டிடேட்ஸ் ஃபாஸ்ட்டா அடாப்ட் பண்றாங்க. ஆ. ஏஐ கன்சியூம் பண்றதில்ல. கிரியேட் பண்றதுல இல்ல. கன்சியூம் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, இன்டர்வியூஸ சீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஏஐ இன்டர்வியூ நீங்க Googleல சர்ச் பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 லிங்க் சீட்டிங் டூல்ல தான் ஆ. இருக்கும். ஸோ இதுல என்ன ஆகுது அப்டின்னா, கம்பெனிஸ் வந்துட்டு விர்ச்சுவல் இன்டர்வியூஸ் இனிமே கண்டக்டே பண்ண முடியாது. யுஎஸ்ல இருக்கிறவன் இங்க இந்தியால ஒருத்தன எடுக்கணும் அப்டின்னா, ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஒரு அந்த ரெப்புடேஷன் பில்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஆன்லைன் இன்டர்வியூஸ்னாலே இட்ஸ் புவர்ன்ற ரெப்புடேஷன் பில்ட் ஆயிடுச்சு. 2வது என்ன அப்டின்னா, இன் டெர்ம்ஸ் ஆஃப் பிளாஜரிசம். முன்னாடிலாம் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, பக்கத்துல இருந்து பார்த்து பேசுவான். லிப் சிங்க் இஷ்யூ வரும். இன்னொருத்தன் பேசுவான், நம்ம கேட்டுட்டு இருப்போம். இப்போலாம் வந்துட்டு நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் வந்துட்டு ஏஐ இன்டர்வியூ வந்துட்டு ஏஐய பார்த்து சொல்றான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவ்ளோ சொஃபிஸ்டிகேட்டட் டூல்ஸ் ஜாப் சீக்கர்ஸ்க்கு பில்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ! உங்கள விட அவங்க வேகமா இருக்காங்க. அவங்க வேகமா இருக்கு. சரி. ஹவ் யூ ஆர் ஃபிக்ஸிங் திஸ் தென்? எஸ். ஸோ அவங்க வந்துட்டு தி ஆர் கோயிங் மல்டி லெவல் டீப். இப்போ நீங்க சொல்லலாம், நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லுவேன். என்டயர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணா தெரிஞ்சிரும். அவன் ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணா தெரிஞ்சிரும் அப்படின்னு. அதெல்லாம் எப்பயோ கடந்து போயாச்சு அவங்க. என்டயர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாலுமே அந்த கேண்டிடேட் என்ன யூஸ் பண்றான்னு தெரியாது உங்களுக்கு. எம்ப்ளாயருக்கு தெரியாது. அண்ட் ஒன் மோர் அட்வான்டேஜ் சொஃபிஸ்டிகேட்டட் என்ன அப்படின்னா, கேமராக்கு கீழயே வந்துரும் ஆன்ஸர். ஸோ நீங்க கேமராவ பார்த்து பேசுற மாரியே இருக்கும். எது இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த சீட்டிங் டூல்ஸ். சீட்டிங் டூல்ஸ். அதாவது இங்கேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறப்ப, அந்த ஆடியோவ ரிசீவ் பண்ணி அது ஆன்ஸர குடுத்துருமா? கண்டிப்பா. நான் ஒண்ணும் பட்டன்லாம் ஒண்ணும் பிரஸ் பண்ணதில்ல. ஹேண்ட்ஸ் அப். எவ்ரிதிங் இட் டேக்ஸ் கேர். அவன் கொஸ்டின் கேட்ட உடனே இங்க ஆன்ஸர் நெக்ஸ்ட் செகண்ட் அது பாப்புலேட் ஆயிடும். உடனே அவன் அந்த கேமரா கீழ பார்த்து ரொம்ப நேச்சுரலா அப்படியே சொல்லிட்டே போலாம். தேர் இஸ் நோ லேட்டன்சி அட் ஆல். அதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும் இப்போ? இப்போ ஏஐயால அத ஃபிக்ஸ் பண்ண முடியுதா? கண்டிப்பா. இப்போ நாங்க டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா, இது டெஸ்க்டாப் லெவல் ஆப்பயே நாங்க போயிட்டோம். ஸோ அவங்க எப்படி முள்ளால தான் எடுக்க முடியுன்ற மாரி, அவங்க டெஸ்க்டாப் ஆப் கொண்டு வந்தவங்க, நம்மளும் டெஸ்க்டாப் ஆப் கொண்டு வந்து, வி வில் பி ஏபிள் டூ கண்ட்ரோல் த சிஸ்டம் லெவல் ஆக்சஸ் கிடைக்கும். முன்னாடி ப்ரௌசர் லெவல் ஆக்சஸ்ல Chromeல பண்ணிட்டு இருக்கோம்னா, அது ம். தெரியாது. வி வென்ட் ஒன் லெவல் அஹெட். சிஸ்டம் லெவல் ஆக்சஸ் போயிட்டு, வி ஆர் ஏபிள் டூ ஐடென்டிஃபை வெதர் ஹி இஸ் யூசிங் எனி சாஃப்ட்வேர் ஆர் நாட். வாட் ஆல் சாஃப்ட்வேர் ஹி இஸ் பீன் யூசிங். அதில சீட்டிங் ரிலேட்டடா எதா இருக்கா? சென்சிட்டிவ், நான் சென்சிட்டிவ், க்ரூஷியல்னு மாத்தியிருக்கோம். அதில க்ரூஷியலா இருந்ததுன்னா, இட் கோஸ் ஜூம்ஸ் இன்டூ த பார்ட். அண்ட் அவன் சொல்ற ஆன்ஸரும், அதில இருக்கிற ஆன்ஸரும் எதா மேட்ச் ஆகுதா? அதே மாதிரி பிளாஜரிசம். இப்போ நீங்க கேட்கலாம், இதெல்லாம் இந்த சிஸ்டம்ல வருது. நான் பக்கத்துல இன்னொரு மொபைல் ம். வச்சுக்கிட்டேன்னா வந்து இதே வராதேன்னு சொல்லிட்டு. அதுக்கும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு வி ஹேவ் ஐ கேசிங் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வி ஹேவ் டெவலப்ட் அ கம்ப்யூட்டர் விஷன். வேற அவனோட கண்ணு வந்துட்டு லெஃப்ட்லேருந்து அந்த ரைட் மூவ் ஆகுது. ஒரு ரீடிங் பேட்டர்ன் போகும்போது வி வில் ஏபிள் டூ ஐடென்டிஃபை. ஆனா சில பேருக்கு சும்மா கூட போவும். ஆமா. எனக்கு ஆக்சுவலா நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த சிஸ்டமே உங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துருவீங்களா? எஸ், யா. அந்த ஹோல் அந்த ஒரு 10 மினிட்ஸ் இன்டர்வியூ நடக்கும்போது, த அ. ஹோல் சிஸ்டம் வில் பி இன்டூ கண்ட்ரோல். ஆஃப் கோர்ஸ் வித் த கன்சென்ட் அண்ட் வித்தின் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வாட்டெவர் கைட்லைன்ஸ் விச் வி ஹேவ் இன் தி ஆப் ஸ்டோர். ஓகே. இதுவரைக்கும் நீங்க இந்த மாரி பண்ணினதுல, இந்த பிளாஜரிசமும் அல்லது வந்து இந்த பொய்யான தகவலை குடுக்குறது, அசிஸ்டண்ட்ட பக்கத்துல வச்சுட்டு கேட்கறது, இல்ல இன்னொரு ஸ்க்ரீன ஓப்பன் பண்ணிட்டு இன்டர்வியூல ஆன்ஸர் பண்றது, இதெல்லாம் குறைஞ்சிருக்கா? கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கா? 60% of them are already cheating ஓ! based on the data.
ஹியூமன் இன்டர்வியூஸில் கூட அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு தயக்கம் இருக்கும். இது ஏஐ தானே, கம்ப்யூட்டரில் அடிப்போன்ற மாதிரி ஒரு டெக்னிக். ஏன்னா அந்த மாதிரி கம்பெனிஸ் சீட்டிங் டூல்ஸ்லாம் கம்பெனிஸ்லாம் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்விசிபிள், ஸ்டெல்த் மோட், அந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம ஆளுங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை ஏஐ தானே அதுக்கு தெரியாதுன்ற ஒரு இதில் தி ஆர் யூசிங். அண்ட் அவர் டூல் வில் நாட் ஸ்டாப் தெம். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபால்ஸ் பாசிட்டிவும் நிறைய நடக்கும். ஒரு 5% ஃபால்ஸ் பாசிட்டிவும் நடக்கும். நம்ம என்ன திங்க் பண்ணுறோன்ற பேரில் மேலே பார்த்து அப்படியே திங்க் பண்ணுவோம். இல்லை பேசும்போது அதான் கேட்குறேன். இந்த இப்போ ஏஐ டூலுக்கு முன்னால் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு நான் என்ன இப்படியே உட்காந்துருக்க முடியுமா? எனக்கு இப்போ ஒரு நேச்சர் இருக்கலாம். இப்படி யோசிப்பேன், ஆமாம் அப்புறம் இப்படி பார்ப்பேன். இதெல்லாம் வந்து ரொம்ப காலமாக, ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்குலேருந்து நம்ம ஸ்கூலில் நல்லா யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு அப்போது இப்போ அதை வந்து அதை தப்பாக டிடெக்ட் பண்ணிடாதா? இவன் வந்து எங்கேயோ பார்த்து சொல்கிறாரு அப்படின்னு தப்பாக டிடெக்ட் பண்ணிடாதா? இல்லை, அதில் ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல. உன்னை இப்படி பார்த்துட்டு யோசிச்சுட்டு சொல்கிறதும், ஃபுல்லாக அதில் பார்த்து சொல்கிறதும் ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல. அந்த இதில் ஃபைன் டியூன் பண்ணும். அதெல்லாம் எப்படி ஃபைன் டியூன் பண்ண முடியுங்கிறது தான் என்னுடைய கேள்வியே. ஓகே. இப்போது அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ம். இல்லையா? இப்போ ஆதித்யன் வந்து அதை வேற மாதிரி யோசிக்கிறவராக இருப்பார். ஒருத்தர் எப்படி கீழே குனிஞ்சு யோசிக்கிறவராக இருப்பார். ஓகே. இந்த ஆக்ஷன் ப்ராபபிலிட்டிஸ் நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோமோ, ஆமாம். அது மாதிரி மூவ்மெண்ட் ப்ராபபிலிட்டிஸ்லாம் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கா என்ன ஏஐ டூலுக்கு? கண்டிப்பா. எஸ். அதில எங்களுக்கு ஐ அம் 95% ஷூர் தட் வாட் எவர் ரிசல்ட் இட் கிவ்ஸ் இட் இஸ் ட்ரூ. 5% ஃபால்ஸ் பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. ஓகே. ஆன் எக்கனாமிக் சைடு இது எவ்வளோ காம்படிட்டிவ் ப்ரைஸில் பண்ண முடியுது? ஏன்னா இப்போ நிறுவனங்கள் நிறைய பேர் அழைத்து பேசாததுக்கான காரணம் என்ன? அல்லது எல்லாருக்கும் கால் பண்ணி ஆரம்ப கட்டத்திலே நிறைய வடிகட்டுறது, இதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா அதுக்கு எக்கனாமிக்ஸ். ஓகே. இது எந்த அளவுக்கு அதை கட் டவுன் பண்ணியிருக்கு? இது ஒரு ஹியூமனாக பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ரிசோர்ஸ் காஸ்ட், டைம் ஸ்பெண்ட், இது எல்லாமே இருக்கிற க்ரூட்டரோடது. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னென்னா, நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருப்பான் ஒருத்தன், கோடிங் பண்ணிகிட்டு இருப்பான், இன்ஜினியர். அவனை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணுன்னு ஒரு அலகடிச்சிருவாங்க. ஒரு 2 இன்டர்வியூ 4 இன்டர்வியூ பண்ணு. அதனால் அவனோட ரிசோர்ஸ் காஸ்ட்டு டைமும் பார்க்கணும். இப்போ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் இன் மோர் தென் $1000 இன் ஆவரேஜ். நீங்கள் சொல்ல யூஎஸில்? எஸ். ஓகே. ஸோ இந்தியாவிலுமே அப்படி தானே. இப்போ ரெக்ரூட்டர் சேலரிஸ்னு பார்த்தீங்கன்னா இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் சே 25,000 to 1,00,000 or 2 lakhs. அதே மாதிரி ஒரு இன்ஜினியரோடது ஒன்றும் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதே வந்துட்டு ஏஐ இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா வாட் வி ஆர் ப்ரைஸ்ட் இஸ் $1 per interview. $1 per interview. இது வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜுக்கு. ஆனாலும் இது பெரிய கேப் இல்லையா? ஒரு $1,000 ஆகும் அப்படிங்கிறதுல நீங்கள் $1ங்கிறது இது எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக அப்படி பில் பண்ணிங்களா? இல்லை ஆக்சுவலாகவே அந்த காஸ்ட்டுக்கு பண்ண முடியுதா? இல்லை, ஆக்சுவலாகவே பண்ண முடியும். ஸோ த டெக்னாலஜி பிஹைண்ட் இஸ் வெரி சொபஸ்டிகேட்டட். அதில் நிறைய நாங்கள் வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக எவ்வளோ உள்ளே நடக்குது அப்படின்னா, அந்த கேண்டிடேட் பேசுகிறதுலேருந்து, ரெக்கார்ட் ஆகிறதுலேருந்து, பேக்ரவுண்ட் ரெக்கார்ட் ஆகிறதுலேருந்து, இவனோட பேச்சு வந்துட்டு அப்படியே டெக்ஸ்ட்டாக மாறி, டெக்ஸ்ட் வந்து அந்த ரூல் இன்ஜினில் போயிட்டு, ரூல் இன்ஜின் ஆன்சர் பண்ணுறது திருப்பியும் நாங்கள் டெவலப் பண்ணது வந்து நம்ம சொன்ன பேட்டர்னில் இருக்கா, இல்லைன்னா மறுபடியும் போயிட்டு வந்துட்டு திருப்பியும் அதை வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை திருப்பியும் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம், அதுக்கு ஒரு ரூல் இன்ஜின் போயிட்டு அதுக்கப்புறம் இட் வில் ஸ்பிட் தி கொஷின் ஆர் ஆன்சர். இது எல்லாமே 1 செகண்டில் நடக்கும். தட்ஸ் பாசிபிள் இன் ஏஐ. எஸ். ஸோ ஏஐ வழியாக இன்டர்வியூ அப்படிங்கிறது பரவலாக்கப்பட்டுருச்சு. நிறைய நிறுவனங்கள் பண்ணுறாங்க, உங்கள் நிறுவனம் உள்பட. அப்போ இப்போ நான் ஒரு ஹியூமன்கிட்ட ஒரு நபரிடம் இன்டர்வியூக்கு உட்கார்றதுக்கும் ஏஐட்ட உட்கார்றதுக்கு இருக்க வித்தியாசம் என்ன? அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? ஏன்னா ஒரு நபர் என்னை இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட எப்படி பேசணும்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு ஏஐ என்னை இன்டர்வியூ பண்ணுறப்ப அதை நான் எப்படி அணுகணும்? ரொம்ப நம்ம ஏஐயோட அவேர்னஸ் ரொம்ப எடுத்துகிட்டு வர தேவையில்லை. பட் சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மேலே பார்த்தோ இல்லாட்டி அங்கே பார்த்தோ பின்னாடி மூவ்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பேக்ரவுண்டு ரிமூவல். 2வது வந்துட்டு உங்களோட டோன் வந்துட்டு கொஞ்சம் லவுடராக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இவ்வளோ ரூல்ஸ் போகுது, நீங்கள் பேசுகிறத வச்சுட்டு இவ்வளோ கால்குலேஷன் வருது. ஸோ பேசுகிறது கொஞ்சம் கிளியராகவும் திருத்தமாக இருக்கணும். ஆமாம், அது இருக்கலாம். 3வது நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, அது ஒரு கேள்வி கேட்டால் 1 வேர்ட் ஆன்சர் 2 வேர்டு இதில் ஆன்சர் சொல்கிறது. கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக சொன்னால் அதுக்கு ஒன்றும் நல்ல டேட்டா கிடைக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, நான் டிஸ்கிரிப்டிவாக சொன்னால் தப்பாக சொல்லிடுவோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் கூட கொஞ்சம் ஏஐக்கு நீங்கள் சொல்லியிருங்க, எங்கள் ஊரில் கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் வேறு இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக ரியல் இஷ்யூ தான். இது வந்து மனிதர்கள் இன்டர்வியூ பண்ணுறதுலையுமே கிட்டத்தட்ட இதே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேறு என்ன எப்படி அணுகணும்? வேறு என்னென்ன பாயிண்ட்ஸ்? பேசின மாதிரி வெளில எங்கேயும் பார்க்காம அது டேரெக்டாக டு த கேமரா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண, ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப சென்சிட்டிவாக தேவையில்லை. ஸோ யூ கேன் பி லிட்டில் நேச்சுரல், தட் இஸ் த திங். அண்ட் ஆஸ் ஐ மென்ஷன்ட் ஏஐ ஹேஸ் விஷன். ஸோ நீங்கள் நர்வஸ் ஆகிறதோ இல்லை வந்துட்டு
ஒரு மாரி பதட்டமா வருதோ, அது நேச்சுரல் தான். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் அதில தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி அது விஷயம்னாலும் உங்களால பார்க்க முடியுது. ப்ரொஃபஷனல் அட்டயர். அதால ஆ. இப்ப இன்டர்வியூ தானே நம்ம வந்துட்டு ஷர்ட் போட்டு பண்ணலான்றது. அது ஒரு கேட்டகரியா அவங்க வச்சிருந்தாங்க அப்டின்னா, ப்ரொஃபஷனல் அட்டயர்ல எடுக்குறாங்களா? ஓகே. அதில பாயிண்ட்ஸ் கம்மியாகும். ஓ! அந்த நிறுவனம் ம். என்னென்னலாம் இதுக்கு டேட்டா குடுத்துருக்காங்களோ, ஆமா, அதன்படி அது எல்லாத்தையும் கவனிக்கும். ஆமா. அப்ப கண்டிப்பா. ஏனோ தானோலாம் போய் உட்காந்துரலாம் கூடாது. ஆமா. கரெக்ட். ஓ! 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ல எங்க கம்பெனில நாங்க பண்றோம் அது. இன்டெகிரிட்டி செக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சீட் பண்றாங்களா இல்லையா? எந்தெந்த விதத்தில சீட் பண்றாங்க? ஒரு எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்ணி வேற இதுலேருந்து பார்த்து படிக்கிறாங்களா? இல்ல நம்ம பேசின பிளாஜரிசம் இருக்கா? ChatGPTலேருந்து பார்த்து வேற டிவைஸ்லேருந்து பேசினா கூட, நீங்க ஐபால் மூவ்மெண்ட்ல தப்பாவலாம் நீங்க சொன்ன மாரி. ஒரு 5%. ஆனா அந்த ChatGPT ஜெனரேட்டட் கன்டென்ட்ன்றது வி வில் பி ஏபிள் டூ ஐடென்டிஃபை. இங்கேயும் கூட ஒரு கொஸ்டின் ம். இருக்கு. இப்ப ChatGPT ஜெனரேட்டட் கன்டென்ட்ட தான் இந்த ம். பையன் ஏன்னா இப்ப பெரும்பாலும் ம். பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் அந்த கொஞ்சம் பழக்கம் வந்துருச்சு. ஆமா. எதுனாலும் அங்க போய் ஏஐட்ட கேட்டு அந்த ஆன்ஸர சொல்றது. ம். இப்ப அது ChatGPT ஜெனரேட்டட் பதில் தான் இந்த பையன் படிச்சுட்டு வந்திருக்கான். இவனுக்கு அது வந்து ஐடியா இல்ல. ம். சும்மா அத தெரிஞ்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு இருக்கு. இப்போ அ ஒரு டூல் இப்ப ChatGPT ம். அது மாரி எத்தனையோ இருக்கு. கண்டிப்பா. பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது, Gemini இருக்குது, Grok இருக்குது. இப்ப எல்லாமே ஒரே மாரியான ஆன்ஸர் தான் குடுக்கும்னு சொல்ல முடியாது. ம். இத எப்படி நான் சொல்றது 4 ஆமா. பெரிய டூல் சொல்றேன். எஸ். இது தவிர நெறைய இருக்கு. எஸ். அப்ப ஒவ்வொன்னும் வெவ்வேற மாரி அந்த ஆன்ஸர ஷேப் பண்ணியிருக்கும். ம். அப்ப அத எப்படி கண்டுபிடிக்கும் உங்க ஏஐ டூல்? இந்த பையன் ஓகே. ஒரு ஏஐ டூல்லேருந்து படிச்சுட்டு வந்தத, ம். தெரிஞ்சுக்கிட்டத சும்மா அப்படியே சொல்றாரு. ம். அந்த கேண்டிடேட்ன்னு எப்படி கண்டுபிடிக்கும்? படிச்சுட்டு வந்து சொல்றது ஃபிளாக் ஆகாது. பார்த்துட்டு அப்படியே பேசுறதோ, அந்த மாரிலாம் ஃபிளாக் ஆகும். சிலது வந்து டெஃபினிஷன்ஸ் இருக்கும். அத வந்து மாத்த முடியாது. ChatGPTல போனாலும், ஹியூமன்ஸ் சொன்னாலும் ஒண்ணு தான். ம். ஐ ஆல்வேஸ் சே ஹியூமன்ஸ் ஆர் ஆல்வேஸ் அனலாக். கம்ப்யூட்டர் இஸ் டிஜிட்டல். ஸோ நம்மளால ஈஸியா அத பாத்துற முடியும். இன்னும் நியூயான்ஸா சொல்லணும் அப்படின்னா, நீங்க எவ்வளோ டூல்ஸ் யூஸ் பண்ணி, இன்னொரு டூல்ல அத ரீஃப்ரெஷ் பண்ணி, மேக் இட் மோர் ஹியூமனைஸ் என்ன சொன்னாலுமே, எல்எல்எம் இஸ் நெக்ஸ்ட் வேர்ட் பிரெடிக்ஷன் டூல். ஒரு ஆட்டோ கம்ப்ளீட் டூல் தான் அது. ம். ஸோ வி வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை வெதர் இஸ் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட், ஏஐ ஜெனரேட்டட் ஆர் நாட். தெரிஞ்சிருங்கிறீங்க. ஆமா. ஓகே. இப்ப எனக்கு இதில இன்னொன்னு இது ஒரு ம். கியூரியாசிட்டில தான். இப்போ வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. இப்போ ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸும் கூட உங்கள்ட்ட இருக்கலாம். ம். நான் சொன்னது மாரி ஒரு சிறிய நிறுவனங்கள், ம். சில குறிப்பிட்ட திறன் சார்ந்த வேலைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஆட்கள எடுக்கிறவங்களா இருக்கலாம். ம். இப்ப அவங்களுக்கு எப்படி எல்எல்எம் பொருந்தும்? இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெர்ட் மாரி ம். ஒரு எஸ்எல்எம் ஒரு ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் தானே பொருந்தும். ஆமா. ஸோ எல்லாத்துக்கும் எல்எல்எம் பேஸா வைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? எப்படி சரியான நபர்கள தேர்வு செஞ்சு தரும்? நாங்க எல்எல்எம் மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்ல. வி ஹேவ் டெவலப்ட் அவர் ஓன் எஸ்எல்எம்ஸ் அஸ் வெல், ஓகே. விச் வில் பி ஸ்பெசிஃபிக் டூ இண்டஸ்ட்ரீஸ். இப்போ மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர், கவர்ன்மென்ட் ஏஜென்சிஸ், மைனிங் இது எல்லாத்துக்குமே செப்பரேட் எஸ்எல்எம்ஸ் நாங்க பில்ட் பண்ணி குடுத்துருவோம். அதுக்காக தான் வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் மிட் லெவல் அண்ட் என்டர்பிரைஸ் ஜோன்ஸ். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனிக்குமே நாங்க ஃபைன் டியூன் பண்ணி குடுப்போம். ஒவ்வொரு கம்பெனிக்குமே அந்த ஒரு கல்ச்சர் இருக்கும். அந்த ஒரு இன்டர்வியூ பேட்டர்ன்ஸ் இருக்கும். சப்ஜெக்டிவ் லெவல் கொஸ்டின் எவ்வளோ இருக்கணும். ஏன்னா ஹெச்ஆர்ன்றது ரொம்ப வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும். ஆமா. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் நான் வச்சுக்க முடியாது. ஸோ அது எல்லாமே நாங்க கான்ஃபிகர் பண்ணிட்டு, தென் வி வில் டிப்ளாய் ஃபார் தெம் ஸ்பெசிஃபிக்கலி. ஸோ அந்த மாரி குடுக்கும்போது அவங்களோட ரேகும் உள்ள வந்துரும். ரேக்னா ரிட்ரைவல் ஆக்மென்டட் ஜெனரேஷன் சொல்லுவோம். அதாவது என்னன்னா, அதுக்கு ஒரு டேட்டா இருக்கும். அவங்க ஒரு ஒயிட் பேப்பர்ஸ் அவங்க 100 ஒயிட் பேப்பர்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு ஹெல்ப் சென்டர்ல ஒரு 100 ஆர்டிகிள் எழுதியிருப்பாங்க. ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். கம்பெனியோட டீட்டெயில்ஸ் இருக்கும். எல்லாமே அதில போட்டுட்டு ரேக்ல போட்டோம் அப்டின்னா, தென் இட் வில் ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. எந்த கம்பெனிக்கு அத எடுத்திருக்கோம்? எந்த கேண்டிடேட் எடுக்கிறோம்? எந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோம்? எல்லா டேட்டாவும் அதுகிட்ட இருக்கு. ஸோ இட் வில் டாக் வித்தின் இட்செல்ஃப். எக்ஸ்க்ளூசிவா அவங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட எஸ்எல்எம்லேருந்து அந்த ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் நடக்கும். டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படின்னு போயிட்டா, அது எல்லா ட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் அது பொருந்தும். ம். டேட்டா செக்யூரிட்டி, ம். டேட்டா தெஃப்ட். ம். இப்போ வந்து நான் ஒரு ஒரு ஏன்னா வேர்ல்டோட பெரிய பிசினஸ் இன்னைக்கு டேட்டான்னு ஆன பிறகு, பிரைவசி. ஒரு கேண்டிடேட் அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். ஏன்னா அவங்க சிஸ்டம் முன்னால உட்கார்றாங்க. அப்போ உங்க முகம் உள்பட எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. எஸ். இப்போ இந்த டேட்டாவ நான் இந்த யூசரோட எண்ட்லேருந்து கேட்குறேன். அவங்க டேட்டாவ சேஃப்கார்ட் பண்றதுக்கு, அந்த டேட்டாவ வச்சு என்ன வேணாலும் நீங்க ஆமா. மிஸ்இன்டர்பிரட் பண்ணலாம். ம். அப்படி இருக்கிறப்போ, அந்த டேட்டா பிரைவசி, டேட்டா செக்யூரிட்டிக்கு என்ன மெஷர்ஸ் இருக்கு? We have SOC 2 Type 2, which is one of the highest standard in security. Then GDPR, then ISO. இது இருக்கட்டும் ஒரு இதுமா. ஆனா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்ன பார்த்து இன்டர்வியூல உட்காரணும் அப்படின்னா, எடுக்கிற கம்பெனி கிட்ட இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ம். 2வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ், கேன் ஐ டிஸ்ட்ரக்ட் த வீடியோ விச் ஐ ஹேவ் ரெக்கார்டட்? உங்களாலே பண்ணிட முடியுமான்னு பார்க்குறீங்க. அந்த கேண்டிடேட்டாலேயே பண்ண முடியணும். ஆ. வி ஹேவ் தட் ஆப்ஷன். வேர் தே கேன் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட். ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் என்னோட வீடியோ இருக்கக்கூடாதுன்னா, வீடியோ ரிமூவ் ஆயிடும் ஃப்ரம் ஆல் தி சர்வர்ஸ். அந்த ஆப்ஷன் வச்சிருக்கோம். தென் ஃப்ரம் தி கம்பெனிஸ் சைடு வந்துட்டு, இஃப் அட் ஆல் தே கெட் அ ரெக்வெஸ்ட், திஸ் இஸ் ஹேண்டில்ட் பை அவர் கிளவுட்.
ஸோ அவங்க டேட்டா எடுக்கணும்னா வீல் ரிமூவ் த டேட்டா ஃப்ரம் தி சர்வர். அண்ட் கேண்டிடேட்டோட நீங்கள் சொன்ன மாதிரி ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓடிபி ப்ரிசர்வ்டாக இருக்கும் நாங்கள் கொடுக்குற பேட்டர்னில். ஸோ வந்துட்டு இந்த ஜென்ரல் யூஆர்எல் யார்கிட்ட ஷேர் பண்ணாலுமே அது வராது. யார் அந்த ரெக்ரூட்டரோ அந்த ரெக்ரூட்டரோட ஓடிபி வந்துட்டு தான் இட் வில் ஷோ தி ஆக்சுவல் ரிப்போர்ட் 5 பேஜ் ரிப்போர்ட் ஆஃப் தி கேண்டிடேட். ஸோ இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தட் ஜாப் சீக்கர் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வெதர் தி ஹேவ் தட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த கம்பெனிக்கு வந்து இஸ் இட் ஓகே டு ஹேண்டில் திஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா, ப்ரைவசி இருக்கா, எல்லாமே வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் அதை பார்க்காம சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை வருதுன்றக்கா இன்டர்வியூ எடுத்துடுறாங்க. பட் தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தட் தே நீட் டு டெஃபினெட்லி செக். என்கிரிப்ஷன், ஓடிபி ம் இதெல்லாம் இருந்தாலும் ம். இதை கிராக் பண்ணுறதுக்கு 100 டெக்னாலஜி இப்போ இருக்கு. கண்டிப்பா. இப்போ கேள்வி என்னன்னா, இதை உங்களுடைய டேட்டா பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது வந்து கண்டிஷன் சப்ளை மாதிரியான ஒரு டேர்மாக மாறிடுச்சு. டெஃபினெட்லி. ஏன்னா டேட்டா பாதுகாக்கப்படும், ம். ரைட். ஆனால் யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பாங்கிறது தான் இங்கே $1 மில்லியன் கொஸ்டின். ம். இப்போ ஒரு கேண்டிடேட்டுடைய டேட்டா மிஸ்இன்டர்பிரட் பண்ணப்படுது அல்லது வேற எங்கேயோ தவறாக பகிரப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். அதை தடுப்பதற்கு ஒரு வால் இருக்கலாம், டெக்னாலஜி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இப்போது ஒருவேளை தவறு நடந்துச்சுன்னா அதான அக்கௌண்டபிலிட்டி யார் எடுத்துப்பா? ம். எய்தர் யூ ஆர் த கம்பெனி ஆர் த பாலிசி மேக்கர்ஸ். யார்? டெஃபினெட்லி த கம்பெனி தான். ஆனால் அதுக்கு நடக்கிறதுக்கு ஒரு 2 to 5% பாசிபிலிட்டியும் இருக்குது. வி ஆர் நாட் சேயிங் நம்மளால் பண்ணவே முடியாதுன்னு இல்லை. டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் 30 டேஸில் டிஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஆனால் அவன் அதுக்குள்ளே டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா அதுதான் கேட்குறேன் நான். அந்த லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கும். எங்கள் இண்டஸ்ட்ரின்னு மட்டும் இல்லை, எந்த இண்டஸ்ட்ரி போனாலுமே இந்த எப்போல்லாம் டேட்டா ப்ராசஸ் பண்ணுறோமோ, பர்சனல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுறோமோ, இந்த இஷ்யூ இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்ன இருக்குன்னா, இட் வில் பி வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் யூஸ் பண்ணுற AWS லாகின்லேருந்து அது டைரெக்டாக லாகின் பண்ண முடியாது. இல்லை மறுபடியுமே ஏடபிள்யூஎஸ்க்கு போயிடுது, க்ளவுடுக்கு போயிடுது இல்லையா? அதுவுமே எவ்வளோ சேஃப்னு தெரியல. இப்போ ரொம்ப கன்சர்வேட்டிவாக நான் நிறைய டெக்னிக்கல் பீப்புளோட உரையாடுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கப்போ நான் பார்க்குறேன், நிறைய டெக்னிக்கலி சவுண்ட் பீப்புள் எந்த ஜென்ரல் பிளாட்ஃபார்மையும் நம்புறதில்ல. அவங்க க்ளவுடையும் நம்புறதில்ல, ஈவன் ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்புறதில்ல, ஓகே ஃபோன் மெமரியை நம்புறதில்ல. அவங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வச்சுக்கிறாங்க. எந்த டேட்டாவையும் அவங்க எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் ஒரு மெயிலில் கூட ஷேர் பண்ணி வச்சுக்கல. அப்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கவங்க வேர்ல்டு வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அதை கன்சியூம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்க எங்களை மாதிரி நார்மலுடைய ஆட்களுக்கு அதெல்லாம் ஒன்றாகாது, பயப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நம்ம டிக் பண்ணிட்டோம்னா அவன் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிப்பான்றது. இப்போது ஹைரிங்கோடைய சிஇஓங்கிறத தாண்டி ஒரு எக்ஸ்பர்ட் ஐ வாண்டட் டு ஸ்பீக். ஏன்னா நீங்கள் அந்த ஏரியாவுக்குள்ள அழகாக நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறவங்க ஏனோ தானே ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, யாரோ ஒரு கம்பெனின்னு போகாத அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் வழியாக இன்டர்வியூ கொடுக்குறவர் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொள்ளணும், இது சரியான நிறுவனமானவர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த 2 விஷயம் பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். SOC 2 சர்டிஃபிகேட் இருக்கா, வேலிடிட்டி இருக்கான்றது பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் வந்துடும் ஃபார் கம்பெனிஸ். தட் இஸ் இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவங்களுக்கு பாஸ்வேர்டு செக்யூரிட்டிலேருந்து நாங்கள் நல்ல இன்டென்ஷனில் டெவலப் பண்ணியிருப்போம். ஆனால் எங்களோட சிஸ்டமே ஃப்ளாடாக இருந்தால் அதுவே அந்த யூஆர்எல் வந்துட்டு வேறு யூஆர்எல் போட்டு பார்ப்பாங்க, ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாமே அந்த SOC 2ல கவர் ஆகிடும். கெட்டிங் தட் சர்டிஃபிகேட் இஸ் வெரி ஹார்ட். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் on the reputation of the company itself. Who is the founder who has developed this? What is the other products that he has developed? Maybe என்ன இன்டென்ஷன் உங்களுது? ஸோ அதெல்லாம் மேபி we can research about. தேர்ட் திங் இஸ் எந்த கம்பெனிக்கு நம்ம இன்டர்வியூ பண்ணுறோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நிறைய வந்துட்டு கோஸ்ட் ஜாப்ஸ்னு ஒரு கான்செப்ட் உண்டு. சும்மா வேலையே இருக்காது. ஆமாம். ஆனால் அவங்க எங்கேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமாம், டேட்டாவை மட்டும் கலெக்ட் பண்ணிப்பாங்க பண்ணி இல்லையா? இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டே தானே இருக்குது. இந்த ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குல்ல, அவங்களே இதில் ரொம்ப அக்கௌண்டபிளாக இருக்காங்களான்னு தெரில. கண்டிப்பாக அது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. சில நாடுகளில் அவங்களுக்கு பெனால்ட்டியும் விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இதனுடைய காம்ப்ளிகேஷனுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளோ கவனமாக இருக்க முடியும்? எஸ், அது அப்போ எவ்வளோ அவேரோட இப்போ இருக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்லுவது என்னென்னா அதுதான் கம்பெனியோட ரெப்புடேஷன். கம்பெனி வந்து ப்ரீவியஸாக என்னென்ன ஹையர் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு 500 எம்ப்ளாயி கம்பெனி இருக்கும். ஆனால் அவன் 500 ஜாப் போஸ்ட் போட்டிருப்பான். டெக்னிக்கலி நாட் பாசிபிள் அட் ஆல். சரி, அது கூட விட்டுருவோம். சரி, அந்த கம்பெனி வந்துட்டு எந்த மாதிரி அவன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போடுற ரொம்ப ஜென்ரிக்காக இருக்கும். வி ஆர் ஹைரிங் ஃபார் ரெக்ரூட்டர்னு இருக்கும். கீழே வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா வி ஆர் லுக்கிங் ஃபார் அ வெரி டைனமிக் பர்சன், ப்ரொஃபஷனல் பர்சன் இருக்கும். அது ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காகவே இருக்காது. அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ரெஸ்யூம் பண்ணி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்டின்ல பார்க்குறீங்கன்னா அந்த ரெக்ரூட்டர் ஹூ ஹஸ் போஸ்டட்ன்ற பேரில் அந்த பேர் இருக்கணும். யார் அந்த நம்பர்னு சொல்லிட்டு அந்த நம்பர்கிட்ட வந்து கான்டாக்டபிளாக இருக்கணும்.
அண்ட் அந்த இது நாங்க அதுதான் ரொம்ப காஷியஸா டெவலப் பண்ணோம். கோஸ்ட் ஜாப் மட்டும் வந்துறக்கூடாது உள்ள அப்படின்றது. ஏன்னா எங்களுக்கு அது காசு தான். ஆ. எப்படி நாங்க அத தடுக்குறோம் அப்படின்னா, அந்த ரெக்ரூட்டர் வந்துட்டு ஷுட் போஸ்ட் அ வீடியோ அபௌட் திஸ் பர்ட்டிகுலர் போஸ்ட். ஏன் நீங்க வந்து இத எடுக்குறீங்க? நாங்க அவங்ககிட்ட என்ன சொல்றோம்னா, பிட்ச் யுவர் செல்ஃப் டூ தி கேண்டிடேட்ஸ். ஓகே. அப்போ ஆளோட வந்து பேசுனா, இல்லாத வேலைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. 1, 2 சொல்லலாமே தவிர, அதுக்குன்னு ஃபுல்லாவே நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்க பிட்ச் பண்ணுவாங்க ஒரு 2 மினிட்ஸ். அது ஒரு இன்ட்ரோடக்ஷனாவே போயிடும். பிளஸ் நெறைய பேர் ஏஐன்றாங்க. பிளஸ் இது வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஆகும். எங்களால முடியல. அதனால தான் ஏஐக்கு போறோம். ஸோ இது ஒரு ஷார்ட் 10 மினிட்ஸ் தான். இதுக்கப்புறம் எங்களுக்கு ஹியூமன் ரவுண்ட் இருக்கு. பிளஸ் எங்க கம்பெனில நாங்க என்ன பண்றோம் அப்டின்னா, இதெல்லாம் பண்றோம். இந்த காம்பன்சேஷன் பெனிஃபிட்ஸ் இவ்ளோ இருக்கு. இதெல்லாம் நீங்க ஃபீச்சர்ஸ் என்ஜாய் பண்ண முடியும். குட் லக் ஃபார் யுவர் இன்டர்வியூன்னு சொன்னாங்கன்னா, அது ஒரு டச்சே வேற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் குடுக்காம ஜஸ்ட் வந்து ஏஐ இன்டர்வியூ லிங்க் மட்டும் குடுத்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வி வில் ஹேவ் டூ சீ த கம்பெனிஸ் ரெபுடேஷன் ஆல்சோ. இப்போ ஆக்சுவலா சொல்லப்போனா, ஒரு ஒரு வேலை இருக்குன்னு ஒரு போஸ்ட்ட பார்த்துட்டு உடனே இன்டர்வியூலாம் போய் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. எஸ், கம்பெனி என்ன? எஸ். அவங்க பேக்கிரவுண்ட் என்ன? அவங்க அது கோஸ்ட் போஸ்டிங் ஜாப்ஸா? கரெக்ட். இவ்வளோ விஷயங்கள ஒரு மாணவர் அணுகணும், பார்க்கணும். கவனிக்கணும். 2 விஷயத்துலயும். அந்த இன்டர்வியூ சாஃப்ட்வேர பத்தியும் பார்க்கணும். ம். எந்த கம்பெனிக்கு அவங்க போறோமோ அதுவுமே பார்க்கணும். ஓகே. அனதர் ஒன் பீயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, ஒரு இன்டர்வியூ இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க இருக்கிறதுனால, இந்த மார்க்கெட் பத்தியும் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ. இப்போ ஜென்ஸிய வந்து பெரிய நிறுவனங்கள் வேலைக்கு எடுக்க விரும்புவதில்லைன்னு அடிக்கடி செய்திகள் படிக்கிறோம். 65% நிறுவனங்கள் இவங்கள வேலைக்கு எடுக்க விரும்பல. ஏன்னா இவங்கள்ட்ட பேஷன்ஸ் இல்ல. ம். அல்லது வந்து இவங்க வந்து ஒரு டீமா ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. நெறைய சௌகரியங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ஹவ் டு யூ சீ தட்? ஸோ அது ஹேண்டில் பண்றது கொஞ்சம் சென்சிட்டிவ் தான் டூ பி ஃப்ராங்க். ஏன்னா இப்போ முந்தா நேத்து கூட ஒருத்தங்க இன்டர்வியூ வந்திருந்தாங்க. வந்துட்டு கால் மேல கால் போட்டுட்டு இந்த மாரி எனக்கு இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸு. இதெல்லாம் கம்பெனிலாம் உங்களது நல்லா இருக்கு. அதுக்காக தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்க கம்பெனிய. நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து என்னோட கண்டிஷன்ஸு. நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் ஒர்க் பண்ணுவேன். உங்களுக்கு ஓகேனா நீங்க எம்ப்ளாய் பண்ணுங்க. அதுவும் நான் அடுத்த 2 வாரம் அவைலபிள் இல்ல. 3வது வாரம் அதுக்கப்புறம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாரி பேசலாம். இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க இன்டர்வியூவே. ஏஐக்கே கோவம் வந்துருமே இதுக்கு. ஆமா. ஸோ இந்த அண்ட் சில பேர் என்னன்னா ஜென்ஸிலேயே வந்துட்டு வெரி குட் மைண்ட்ஸ் ஆர் ஆல்சோ தேர். சரி நாங்க எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறது எங்களோட டீமே வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் அந்த 60 மெம்பர் நான் சொன்னேன் இல்லையா டீம் மெம்பர்ஸ் ஆர் ஆல் வித்தின் 30. ஓ! 30, 35 மேக்ஸ் அந்த ரேஞ்சில தான். ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 27, 28 தான் இருக்கும். நான் தான் அதில கொஞ்சம் ஓல்டா இருப்பேன்னு ம். நெனைக்கிறேன். ஸோ தே ஆர் டூயிங் வெரி வெல். தட் ஒன்லி திங் இஸ் தே நீட் தட் கைண்ட் ஆஃப் mature intermediate who can also train them into their team. One. Second thing is they need to have some type of self realization also. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம்? க்ரோயிங் மைண்ட் செட். சிம்பிளா சொல்லணும்னா லாங் டெர்ம் மைண்ட் செட் இருந்ததுனாலே போதும். ஷார்ட் டெர்ம்ல நம்ம எப்படி ஜம்ப் பண்ணலான்னு விட, ஒரு சின்ன கம்பெனில ஒர்க் பண்ணாலும் அதில எவ்வளோ ஃபங்ஷன்ஸ் நம்ம கத்துக்கலாம். கம்பெனிக்கும் பெனிஃபிட் ஆகுது, நம்மளுக்கும் எப்படி பெனிஃபிட் ஆகுதுன்னு அந்த ஒரு ஸ்கோப்ல இருக்கிற ஜென்ஸீஸ்லாம் நல்லா இருக்காங்க. ஸோ அண்ட் மோரோவர் இந்த ஜென்ஸிக்கு இருக்கிற வந்துட்டு ஒரு ஃப்ளஷ் பிளட் அண்ட் தாட் ப்ராசஸ் வந்துட்டு 90s கிட்ஸோ இதுக்கோ நம்மளுக்கு மிஸ் ஆகுது. அதுக்காக தான் நம்ம எம்ப்ளாய் பண்றது இவங்களோட எம்ப்ளாய் பண்றோமே. ஸோ வி நீட் தட் ரைட் கைண்ட் ஆஃப் பிளெண்ட் அண்ட் ரைட் கைண்ட் ஆஃப் ட்ரெய்னிங் ஆஸ் வெல். ஸோ இது 2 இருந்ததுன்னா ஐ திங்க் இட் வில் பி சக்சஸ்ஃபுல். இதுலயே இன்னொரு சைடு இருக்குது. என்னன்னா, ஜென்ஸிய வந்து கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த ரீசன்ஸும் சொல்றாங்கன்னு. இன்னொரு பக்கம் அ இவங்க வந்து ஒரு சுதந்திரமான வேலை சூழலை விரும்புகிறார்கள் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. 2வது என்னன்னா, நான் 12 மணி நேரம் வேலை பாரு. இந்தியன்ஸ் எல்லாரையும் சின்சியர் ஒர்க்கர்ஸ்ன்னே சொல்லி நம்ம எல்லாரையும் இமோஷனலா இன்க்ளூடிங் யுஎஸ்ல நம்மள 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்க்க வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவங்க அதெல்லாம் எதிர்க்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கிரியேட்டிவ் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு. ஒரு வகையில பார்த்தா அது சரிதானே. அதாவது இப்போ ஜென்ஸிக்கு ஏற்றபடி நிர்வாகங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிர்வாகங்களோட புரோட்டோகாலுக்குள்ள தங்கள இந்த ஜென்ஸி பொருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? See, in terms of policies, company can derive a policy and stick with that. ஓகே. பாலிசில தப்பு பண்ண மாட்டாங்க. 12 மணி நேரம் வேலை செய்யணும் அவன் டாக்குமெண்ட் போட முடியாது. போட முடியாது. ம். In terms of work ethics, learning capabilities, adaptability, Gen Z should go in terms of companies. ஓகே. ஆமா. கம்பெனிங்கிற ஒரு சிஸ்டம். அதுக்குள்ள போறது தான் நல்லது. நல்லது. ஓ! அவங்க அப்படி செட் ஆகல அப்படின்னா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டார்ட் அப்ல வேற. இப்ப ஸ்டார்ட் அப்ல சின்ன டீமா இருக்கும். அவங்க தான் நெறைய வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். நான் இதுதான் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அவங்க சூஸ் பண்றதே அந்த மாரி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மிட் லெவல் ஃபார்ம் இருக்கும். அதில வேற மாரி ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும். அத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹைரார்கி ஃபாலோ பண்ணணும். டைரக்ட்டா நம்ம போய் சிஇஓ மீட் பண்றதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. என்டர்பிரைஸ் போனோம் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன மாடியூல், அதில ஒரு சின்ன கோடு தான் இவங்க எழுதுவாங்க. ஆமா. 5 வருஷம், 6 வருஷம். அதுக்கப்புறம் அது ஃபுல் ஸ்கோப்பே அவங்களுக்கு தெரியாது. ஆனா, அதில அவங்க கேட்கறதெல்லாம் இருக்கும். 5 மணி நேரம் ஒர்க்கு,
அதுக்கப்புறம் ஃப்ரீயு, அதுக்கப்புறம் வந்துட்டு வேற வேற விதமா தே கேன் சூஸ் தியர் லைஃப் ஸ்டைல். எவ்ரிதிங் இஸ் தேர் இன் தட். ஸோ தே வில் நீட் டு சூஸ் த பேக்கேஜ். இன் கம்பெனிஸ் ஆல்சோ நம்ம சொன்ன மாரி இதுதான் டிஃபைன் பேட்டர்ன்றது முன்னாடியே ஸ்டிக் பண்ணிட்டு, த ரைட் சைட் ஆஃப் கேபிஐஸ் ஐ திங்க் இட் இஸ் மோர் பாசிபிள். இவங்கள்ட்ட ஆஸ்பிரேஷன்ஸ் குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதிகமா இருக்கிறதுனால இவங்க ஒரு சுதந்திர மனப்பான்மையோட இருக்கதா நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பெர்செப்ஷன் என்ன இதுல? ஆஸ்பிரேஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஆ. ஸோ இந்த இட் இஸ் குட் இன் அ வே. நல்லா ட்ரீம் பண்ணுங்க இதெல்லாம் நான் சொல்கிறோமே தவிர, அது வந்துட்டு நம்ம அதுக்கு வந்துட்டு கேட்சப் ஆயிருக்கோமா அப்படின்றத மிஸ் பண்ணிடுறாங்க. ஓ! ஓகே. ஆஸ்பிரேஷன் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்றதுல ஏதோ ஒரு மிஸ்ஸிங் தடுமாற்றம் இருக்கு. தடுமாற்றம் இருக்கு. எஸ். ஓகே. பட் வேர் இட் லீட்ஸ் டூ? ஏன்னா இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப எனக்கு அப்பப்போ தோணும், இந்த கிக் எக்கானமி பெருசாகிறதுக்கான காரணம் ம். நிறுவனங்களுடைய கெடுபிடிகளா? ம். இல்ல வந்து அதுக்குள்ள ஃபிட் இன் ஆக முடியாத ஒரு தலைமுறையா? அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். எஸ். ஸோ பேரலலா அந்த கிக்ல நிறைய எனக்கு பிடிச்ச வேலையை செய்றேன். ஒரு ப்ராஜெக்ட்ட பண்றேன். ம். இல்ல நான் எனக்கு பிடிச்ச ஒரு கிரியேட்டிவ் ஜாப பண்றேன். கொஞ்ச நாள் வேலை பார்க்குறேன். அப்புறம் நான் வேற ஏதோ ஒண்ணு பண்றேன். இந்த இந்த ஒரு சூழல் அதிகமாகுதுல்ல. ம். இது வந்து வேலை சுதந்திரமின்மையால ஏற்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறதுனால ஆமா, கேட்கிறேன். ஆமா. எஸ் டெஃபினெட்லி ஃபார் ஃப்ரீடம் தான். எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. அதுன்றதுக்காக இப்ப நானே ஆண்டர்ப்ரனரா அதுக்காக தானே. நான் வந்து 2 விஷயம். நான் ஆண்டர்ப்ரனர் ஆன்றது ஒண்ணு. நான் வந்து எம்ப்ளாயபிள் இல்லன்றது ஒண்ணு. ஸோ ஐ அம் ஃபோர்ஸ்ட் டூ டூ. பட் அதிலேயே எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்துக்கலான்றது அவங்களோட சாய்ஸ் தான். பட் ஒன்ஸ் நீங்க அத எடுத்துட்டீங்கன்னா, அத கரெக்ட்டா பண்ணணுன்றது தான் என்னோட பாயிண்ட். நீங்க ஒரு என்டர்பிரைஸ்னா அதோட டெர்ம்ஸ்ல தான் போணும். ஆ. அங்க போய் நீங்க இதெல்லாம் நீங்க ரூல்ஸ்லாம் நம்ம பண்ணோம்னா, அது வேலைக்கு ஆவாது. இட் இஸ் நாட் குட் ஃபார் கம்பெனி, நாட் குட் ஃபார் யூ அஸ் வெல். ஓகே. அந்த புரோட்டோகாலுக்குள்ள போனீங்கன்னா, அத ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ அப்படிங்கிறீங்க. பண்ணணும். எஸ். ஓகே. ஸோ பேக் டூ ஏஐ. முதல் முக்கியமான ஒண்ணு வந்து நான் ஏற்கனவே கேட்ட அந்த கேள்வி. ஏஐ அடாப்டேஷனுக்கும் ம். ஏஐ வச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்குமான கேப் இந்தியால ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ம். நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு டூல் வந்தா உடனே யூஸ் பண்றோம். அதுலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். ஆனா அதை வைத்து செய்ய வேண்டியதுல ரொம்ப பின்தங்கி இருக்கோம்னு ஒரு கருத்து கண்டிப்பா. சொல்லப்படுது. எஸ். ஒரு ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் நிறுவனம்ங்கிறதுனால உங்களுக்கு அத பத்தி என்ன தாட் இருக்கு? நீங்க முன்னாடி சொன்னதும் அதுதான். வி வி ஹேவ் பாப்புலேஷன் விச் இஸ் அட்வான்டேஜ். அவங்க அது ஸ்பீடா அடாப்ட் பண்றாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க கிட்ட பாப்புலேஷன் கம்மியா இருக்கு. டக்குன்னு என்ன வேணாலும் என்ஃபோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றது. பட் ஆனாலுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய ஸ்டார்ட் அப்ஸ்ல உருவாக்கணும். ம். இங்க நம்ம கன்சியூம்ல பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஓப்பன் ஏஐல யார் அதிகமா கன்சியூம் பண்றான்னா இந்தியான்னு அவங்க சொல்றோம். இது கிராக் வந்தாலும் இந்தியா தான் கன்சியூம் பண்றோம். அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் குடுக்குறாங்க. டெஸ்லாலேருந்து எல்லாம் இந்தியாவுக்கு வருவாங்க. நம்ம கன்சியூமர்ஸா இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம காசு தானே வெளில போகுது. உள்ள வரலையே. ஸோ நம்ம நல்ல மைண்ட்ஸ் எல்லாம் அங்க போய் உட்காந்துடுறாங்க மறுபடியும். அந்த நல்ல மைண்ட்ஸும் அங்க போயிடுது. இருக்கிறவங்கலாம் கன்சியூம் பண்றான். ஸோ வி நீட் ஆன்டர்பிரினர்ஸ் நவ். இந்த கிக் எக்கானமிக்கும் அதே தான். ம். வி நீட் மோர் ஆன்டர்பிரினர்ஸ். இந்த H1B ரெஸ்ட்ரிக்ஷன் வந்ததுனால பிரெயின் ட்ரெயின் நெறைய நடந்துட்டு இருந்தது. இட் வில் பி பேக். அவங்கலாம் ஒரு கம்பெனில வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. கம்பெனியோட சேலரியும் செட் ஆவாது. அவங்கலாம் ஒரு புது நிறுவனமா கம்பெனி தான் தான் உருவாக்குவாங்க. உருவாக்குவாங்க. விச் இஸ் ம். அகைன் குட் ஃபார் தி ஹோல் வேர்ல்ட் ஓகே. அண்ட் ஃபார் இந்தியா ஆஸ் வெல். நீங்க சொன்ன இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானதா எனக்கு படுது. அத கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா சொன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஷூர். ஆடியன்ஸ்க்கு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து டெக்னாலஜிய கன்சியூம் பண்றோம். ம். எந்த டெக்னாலஜி வரப்பயுமே அப்படிதான் எஸ். இருக்கும். சர்ச் இன்ஜின்ஸ் வந்தப்பயும் கன்சியூம் பண்ணணும். சாஸ கன்சியூம் பண்ணோம். எஸ். எல்லாமே நம்ம கன்சியூமர் சைட்லயே இருக்கிறோம். அத விட்டுட்டு நம்ம அத யூஸ் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல. எஸ். அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப ஏஐ ம். ஓகே ஒரு மான்ஸ்டர் வேவ் இருக்குது. வேர்ல்டே ஏஐன்னு பேசிட்டு இருக்கு. ம். இப்ப நான் ஒரு கன்சியூமரா ஒரு டூல்லேருந்து ஒரு கன்டென்ட்ட யூஸ் பண்ணிக்கிறேன். ம். அத விட்டுட்டு உண்மையிலேயே இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்பலாம் வந்துட்டு வெளிநாட்டுக்காரன் தான் பெருசுன்ற ஒரு மைண்ட் செட்டும் வந்துருச்சு உள்ள. அவன் இன்டர்வியூ எடுத்தா பயப்படுறோம். அவன் வந்து ஹெட் பண்ணா பயப்படுறோம். ஆனா நம்ம ஆளுங்க கேப்பபிலிட்டியே வேற. அதெல்லாம் பிரேக் பண்ணவன் தான் இப்போ பெருசா லிங்க்டின்லயோ, ம். டெஸ்லாலயோ இருக்காங்க. அது பிரேக் பண்றதுக்கு ரொம்ப தடுமாறுறோமோன்றது இன்னொரு ஃபீலிங் இருக்கு. ஏன் நான் இத சொல்றேன் அப்டின்னா, இந்த ஜாப்லேருந்து புது கம்பெனி ஓப்பன் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஜாப்லயே நான் இன்னோவேட் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு, ஓ! இதெல்லாம் இவ்ளோ ஆட்டோமேஷன் அப்புறம் நம்மளுக்கு வேலை போயிடுமேன்ற ஒரு தயங்குறாங்க. "அப்பா பண்ணுப்பா, அது வேலை போனா பரவால்ல. அது அடுத்த ப்ராப்ளம். இட் இஸ் அ குட் ப்ராப்ளம் டூ ஹேவ். இஃப் அட் ஆல் யூ கோ, யூ ஹேவ் திஸ் மைண்ட் செட். யூ கேன் டிப்ளாய் திஸ் மைண்ட் இன் அனதர் கம்பெனி ஆர் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் கம்பெனி. இல்ல நான் இதே கத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் சேஞ்ச் ஆகணும். 3வது தேர் ஷுட் பி மோர் ஆன்டர்பிரினர்ஸ் கமிங் டூ தி ஸ்பேஸ். ஏஐல வரலன்னா எப்பவுமே வர முடியாது. ஏஐ இஸ் ஹெல்பிங் யூ மோர். முன்னாடி இந்த சாஸ்க்குலாம் டூ மச் ஆஃப் டெக்னாலஜி, டூ மச் ஆஃப் மேன் பவர். இதுதான் ஈசியஸ்ட் இல்ல? ஆமா. ஏன்னா ஈசியஸ்ட். கேபிட்டல் இன்டென்சிவே இல்லையே. ம். முதல்ல அவன் சொல்றது என்ன? எனக்கு நான் ஃபேமிலி இருக்குப்பா. நீ என்ன சொல்லிடுவ? நீ 10ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிச்சுட்ட. உனக்கு சேஃப் லேண்டிங், சேஃப் லான்ச் இருந்தது அப்படின்றது. பட் ஆனா இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சே. கேபிட்டல் தேவையில்ல.
2வது ஆளு 10 பேர் வச்சு நாங்க டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ லீன் ஸ்டார்ட் அப்ஸ்ன்றது யுஎஸ்ல பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. என்ன கான்செப்ட் அப்டின்னா, ஒரு 500 பேர் பண்ற வேலையில ஒரு 5 பேர், 10 பேர் பண்ண முடியுது. அதுல அவங்க இன்னோவேஷன போடுறாங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாப் 50 லீன் ஸ்டார்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் ஆர் க்ரோயிங் லைக் எனிதிங். 5, 10 பேர் இருப்பாங்க. பட் தேர் வால்யூம் ஆர் சே வேல்யூவேஷன் வில் பி இன் 100 பில்லியன். ஆமா. ஸோ ஒரு எம்ப்ளாயில கணக்குல பார்த்தோம்னா, இட் இஸ் டர்னிங் இன்டூ 10 பில்லியன் பெர் எம்ப்ளாயி. அப்போ தான் வந்து மார்க் ஜக்கர்பர்க் சொல்றான், இந்த மாரி ஓகே நான் ஒரு எம்ப்ளாயிக்கு நான் 1.5 பில்லியன் குடுத்து எடுக்கிறேன் அப்படின்னு. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் த எக்கனாமி. அவ்ளோ பவர் இருக்கு ஒரு பர்சனால. ஒரு பர்சன் இஸ் ஈக்குவல் டூ 1.5 பில்லியன் இஃப் ஹி நோஸ் ஹவ் டு யூஸ் ஏஐ இன் தி டாப் 5% ஆர் 1%. ஓகே. அந்த 1%க்குள்ள எப்படி போகணும்? எப்படி டே டு டே ரெகுலரா யூஸ் பண்ணணும்? எப்படி இத வச்சு ஏஜென்ட்ஸ பில்ட் பண்ணணும்? நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். இந்த மாரி ஒரு 8 மணி நேரம் எனக்கு வொர்க் இருக்கு. என்னோட வொர்க்கே ஏஐ யூஸ் பண்ணி 1 ஹவர்ல கொண்டு வர முடியுமான்ற ஒரு சின்ன எக்ஸர்சைஸ் பண்ணாலே போதும். ஆக்சுவலா நம்ம நெறைய கிளரிக்கல் ஒர்க்கா தானே பார்த்துட்டு இருக்கோம் இல்ல? கண்டிப்பா. ஈவன் ஆன்ட்ரப்ரனர்ஸ் உட்காந்துட்டு சின்ன வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு, என்னாச்சு, அதாச்சு, இதாச்சுன்னு இது எல்லாத்தையும் ஒரு ஏஜென்ட்டுக்கு ஹேண்டில் பண்ணிருவோம்னா, அந்த போர்ஷன் ஆமா. ஸோ ஹவ் டு சேவ் டைம் இப்ப அதான் ஃபர்ஸ்ட்டு. எஸ். அத வந்து ப்ரொடக்டிவா எங்கேயாவது மாத்தி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நெறைய பார்த்தீங்க அப்டின்னா, கோஆர்டினேஷன் டைம்ன்றது தான் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் வந்து ஆடிட்டர்ட்ட பேசுவேன். அது ஒரு 20 மினிட்ஸ் நடக்கும். அவர் இன்னொருட்ட பேசுவாரு. அவர் டீம வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. அது அப்படி லெவல்ஸ் ஹைரார்கி இருக்கும். அந்த ஹைரார்கிலாம் இது பிரேக் பண்ணிடும். தட் இஸ் வேர் டைம் சேவிங் இஸ் ஹேப்பனிங் இன் ஒன் சைடு பெர்சன் வைஸ். ஏஐ அகைன் இப்ப நம்ம பேசுறது எல்லாமே இதுல ப்ராம்ப்ட்டா குடுத்து எக்ஸிக்யூட் ஆயிடுது நெக்ஸ்ட் செகண்ட். அது அகைன் அங்கேயும் ஒரு டைம் சேவ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த பாசிபிலிட்டீஸ். ஆனா ஓவரால் ஆதித்யன், இப்போ ஒரு சொசைட்டியா நம்ம இத ம். பார்க்கணும். ம். பார்க்குறப்போ பெஸ்ட் பிரெயின்ஸ் அல்லது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கிற டெக்னாலஜி ஆக்சஸ் இருக்கிற பிரெயின்ஸ் எல்லாம் ஒரு பூல்ல போய் செட்டில் ஆயிடுவாங்க. ரெஸ்ட் ஆஃப் தம் வந்து அஃபெக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு வைல்டு கெஸ்ஸா கூட இருக்கலாம். ம். ஆனா அதற்கான சாத்தியங்கள் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டெக்னாலஜில இன்க்ளூசிவ்னஸ் எப்போதுமே ப்ராப்ளமா இருக்க மாரி இருக்கு. கரெக்ட். ஓகே. இப்போ வந்து நெறைய ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்த ஒரு சமூகத்துக்குள்ள அஃபோர்டபிலிட்டி இந்த கனெக்ட் இருக்கவங்கலாம் இங்கிட்டு போயிடுவாங்க. ஆமா. இந்த ரெஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து அப்படியே உட்காந்துருவாங்க, இருந்துருவாங்க, நெருக்கடிக்கு உள்ளாவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான் நினைக்கிறேன். ஏஐ கம்பெனிய வச்சு நம்ம நான் சொல்றது வந்து கான்ட்ராடிக்டரியா இருக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, டெக்னாலஜி எப்போ வர ஆரம்பிச்சதோ, அப்போலேருந்து அந்த ரிச், புவர் கேப் வந்து வைடன் ஆகிட்டே போச்சு. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் பவர். ஹூ வின்ஸ் த ரேஸ். இப்பவும் ஏஐ ரேஸ் தான் போயிட்டு இருக்கு. அவன் அது ஏறி பேர்ல யாரு ஒருத்தன்றதுக்காக தான் இவ்ளோ சண்டையும். ம். ஏஐ இப்போ வரதுனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் அதுக்குன்னு நம்ம ஒண்ணும் பண்ணாமலே இருக்க முடியாது. வி ஹேவ் டு அடாப்ட் ஏஐ. தட் இஸ் ஒன் செக்டர். இது வந்துட்டு எப்போனா ஏஜிஐ வரும்போது கூட பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஏஜிஐன்னா ஹியூமன் ஈக்குவலன்ட் தான். ஆமா. நம்மள மாரி ரீசனிங் தான். இன்னொரு ஆளு தான். ம். அது வந்து அத சமாளிச்சிடலாம். ஏஎஸ்ஐ வரும்போது தான் வந்துட்டு தேர் இஸ் அ ரியல் டேஞ்சர் ஃபார் அவர் சொசைட்டி இன் ஜெனரல். அதுல 2 விதமா மாறலாம் வேர்ல்டு. ஒன் வேர்ல்டு 40% சான்ஸ் இருக்குது. வேர் இட் வில் பி குட். வேர் தேர் வில் பி ப்ராஸ்பரிட்டி. ஹெவன் மாரி இருக்கும். ம். தேர் இஸ் நோ நீட் டூ வொர்க் அட் ஆல். வொர்க்ன்ற ஒரு கான்செப்ட்டே டெலீட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் அந்த மெஷின் பார்க்கும். ஆமா. எல்லாமே சண்டே டூல்ஸ் தான் நம்மளுக்கு. ஆ. சாப்பிடணும், தூங்கணும், என்டர்டெயின்மென்ட், ஃபேமிலி. தட் இஸ் ஹவ் அவர் வேர்ல்ட் வில் லுக் லைக். இதுல அந்த வேர்ல்டுல வந்துட்டு டிசீஸ் இருக்காது, பாவர்ட்டி இருக்காது, இந்த கமிஷன், கலெக்ஷன் எதுவுமே இருக்காது அதுல. ஸோ வேறஸ் இதுல வந்துட்டு 60% பாசிபிலிட்டி இருக்கு பேடா மாறுறதுக்கு. வேர் ஐ பிலீவ் தட் இஸ் ஹவ் இட் வில் கோன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டா இவங்க பண்றாங்கன்றதுல இன்னும் மீதியாகுது. ஸோ வேர் ஃபியூ பீப்பிள் இன் தி வேர்ல்ட் வில் ஹேவ் பவர்ஸ் டு கண்ட்ரோல் தி ஹோல் சிஸ்டம் ஆஃப் எர்த். ஸோ வேர் தே வில் பி ஏபிள் டு டிப்ளாய் எனிதிங் இன் ஃபியூ செகண்ட்ஸ். தே வில் இன்ஃப்ளூயன்ஸ் வாட்டெவர் தே லைக். எஸ், கரெக்ட். அந்த கேப் வந்து இன்னும் வைடன் ஆயிடும். ரிச் அண்ட் த புவர்ல வைடன் ஆச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி அகைன் டிசாஸ்ட்ரஸ். அதுதான். ஏன்னா இதில நெறையா இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க ஏன்னா ரேஸுங்கிற வேர்ட் இப்போ ரொம்ப காமனாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஏஐ ரேஸ் அப்படின்னு. பெருநிறுவனங்கள், பெரிய பெரிய சக்திகள் அத பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெல்த் பில்டிங் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல குமிய போகுது. இந்த வெல்த்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு கவர்மெண்ட்ஸ்க்குலாம் பவர் இருக்குமான்னே தெரியல. சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நீங்க சொன்ன மாரி அது 40%ல நடந்துட்டா நல்லது நல்லது. அப்படின்னு தோணுது. ஸோ நைஸ். நல்ல ஒரு கான்வர்சேஷன் தான். ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட்டா, ஒரு ஹைரிங்கோட சிஇஓவா அண்ட் சோஷியலி அதில் சில டைமென்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப முக்கியமான அதில் பார்த்தது வந்து இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் மாணவர்கள் எப்படி நிறுவனத்தை அணுகணும், ஒரு இன்டர்வியூ அணுகணும், அதுக்கான பாதுகாப்பு முறைகள் என்ன, அண்ட் டெக்னாலஜி வாட் யூ ஹேவ் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். பட் லாஸ்ட் கொஸ்டின் இஸ், உங்களை போல நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா? அவர்களிடம் இல்லாத என்ன தனித்தன்மை உங்கள் நிறுவனம் இருக்கிறது? ஓகே.
ஸோ நான் ஜென்ரலாக நிறைய சொல்லலாம். ரெசிலியன்ஸ் இருக்குது, டிசிப்ளின் இருக்குது, சின்சியராக பண்ணுறோம் அதெல்லாம் சொல்லலாம். பட் வாட் வி ஃபீல் இஸ் தி ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி அண்ட் த ஸ்பீட் அட் விச் வி ஆர் மூவிங். ஆ தேர் ஐ திங்க் வி டிஃபர் ஃப்ரம் அதர் கம்பெனிஸ். ஸோ எப்போவுமே ஒரு இப்போ நாங்கள் இந்த ஃபர்ம் ஆரம்பிச்சது வந்துட்டு ஸ்டார்டிங் 2 வருஷம் ஒரு ரெவென்யூமே கிடையாது. திருப்பி நான் யுஎஸ் போனேன். திருப்பி அங்கே நான் எப்படி நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணேனோ, நான் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ அங்களோட இருக்கிற மைண்ட் செட் என்ன, ஸ்டார்ட் அப்போட வேர்ல்டு என்ன, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எப்படி ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது. நம்மளுங்க என்னென்னா உடனே குதிச்சிருவாங்க. உடனே ஒரு ப்ராடக்ட் பண்ணிடுவாங்க. தட் வில் ஹேவ் சம் எமோஷனல் கனெக்ட். எனக்கும் அது வந்தது. ஆ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், கான்ட்ராக்ட் வேர் அந்த மாதிரிலாம் ஆரம்பித்தோம். ஸோ அது வந்துட்டு இட்ஸ் ஒன் ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி ஹேஸ் இன்க்ரீஸ்ட் ஃபார் மீ பர்சனலி. ஸோ தி செகண்ட் திங் இஸ் அந்த ஸ்பீட். வந்துட்டு எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகுது. நம்மலாம் லீனியராக லீனியர் ஆமாம். அந்த ஸ்பீட் அந்த கேப்பை மட்டும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், வி கேன் அச்சீவ் மோர். ஸோ திஸ் அடாப்டேஷன் அண்ட் ஸ்பீட் ஐ திங்க் வி ஆர் டூயிங் இட் பெட்டர் ஸோ தட் வி குட் மேக் சம் மனி அவுட் ஆஃப் திஸ். ஸோ அந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சா ஐ திங்க் தே கேன் மேக் ஹியூஜ் மனி அண்ட் மேக் அன் இம்பாக்ட் இன் தி குளோபல் சொசைட்டி as well. கூல். Yes. பெஸ்ட் விஷஸ், வே டு கோ. வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ் ஆதித்யன். ஆல் தி Thank பெஸ்ட். you. Thank you for the opportunity மை and ப்ளஷர். I feel more privileged. நம்ம சொன்ன மாதிரி தலைவர்லேருந்து ஜெனரல் ஆடியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே கனெக்ட் பண்ணுறோம் உங்களோட அந்த பாட்காஸ்ட்டில். அதில் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க் யூ. எஸ், Good luck. தேங்க் யூ. Yeah.